கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பு வாழ்த்தலையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்திலே 89வது பாடல், பரலோகமே என் சொந்தமே என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசியாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசியாகம் மன துயரம் அங்கே இல்லை. வெண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். வெண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாய். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வாய். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தம் ஆகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தம் ஆகிடுவேன். ராப்பகல் இல்லையே இரட்சகர் வழி செல்ல. ராப்பகல் இல்லையே இரட்சகர் வழி செல்ல. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை யான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம்.
இந்த ஆராதனைக்கு துவக்கமாக நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஒன்றான மெய்தேவனே, அப்பாவும் ஒருவருக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேலையை எடுக்கிறோம். தேவனே எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை இப்படியாக ஏற்படுத்தி கொடுத்து சகோதர சகோதரிகளாய் எங்களை ஒன்று சேர்த்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் நீர் தந்த இந்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். தேவனே, எந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை இன்றைய தினத்தில் கூட்டி சேர்த்தீரோ அந்த நோக்கத்தை நீர்தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி அப்பா உம்முடைய பாதையில் தொடர்ந்து ஜீவிக்க நீர்தாமே கிருபை தருவீராக. தேவனே, அப்பா ஒவ்வொரு வாரமும் சத்திய ஆகாரத்தினால் எங்களை போஷித்து வழிநடத்தி வருகிற தேவனே, இந்த வாரத்திலும் நீர் என்ன ஆகாரத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீரோ அந்த ஆகாரத்தை நாங்கள் உட்கொண்டு அதை அசட்டை பண்ணாதபடிக்கு அப்பா அதற்காக வாழ்க்கை வாழ நீர்தாமே கிருபை தருவீராக. தேவனே, அப்பா எங்களை ஒரு பொருட்டென்று வேண்டி உம்முடைய குமாரனையே அப்பா எங்களுக்காக பலியாய் கொடுத்திருக்கிற தேவனே, அந்த அன்பை அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்களும் சகோதரர்கள் அதிகமாக ஊக்கமான அன்பை செலுத்துவர்களாய் அப்பா ஜீவித்தில் வாழ நீர்தாமே கிருபை தருவீராக. தேவனே, அப்பா நாவினாலும் அப்பா வசனத்தினாலும் அல்ல, அன்பினாலும் உண்மையினாலும் நாங்கள் ஒருவர் ஆற்றி தேற்றி அப்பா உம்முடைய பாதையில் ஜீவிக்க நீர்தாமை கிருபை தருவீராக. தேவனே, அப்பா தொடர்ந்து இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகோதரர்களை நீர்தாமை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தேவனே, துதிகான மகிமையானது உம்மைக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நாம் நின்றவண்ணமாக நமது விசுவாசத்தை அறிக்கையிடலாம். தாம் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி மந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனியை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரலையாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இவர் தெய்வகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சம்மாயிருக்க எண்ணாமல் கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே விரும்பியாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்தில் வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசனுடைய சபைக்கு அருளி தெய்வ சத்தத்தை அவர் வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தை அவர் நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவன் பலிப்பட்டு முதலாம் முதலையும் தம்முடைய சபையாகிய சகல பசுவான்களோடும் பூமியை நீதியாய் நியாயத்தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சி ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு நித்திய ஜீவனோடு வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சேர்ந்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தனது பாதபடியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். நாம் அனைவரும் அமரலாம். காலை தியானம் நம்முடைய அன்பு சகோதரர் டேனியல் அவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை தியானம் திங்கட்கிழமையுடையது. கர்த்தரிடத்தில் ஒரு வாக்குறுதி. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பிரமாணம் என்ன என் இருதயத்தை மேன்மேலும் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் அழிவுக்குரிய என் மாம்சத்தில் நிறைவேறப்படுவதாக. தேவையான போது உதவியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள உம்முடைய கிருபையை சார்ந்து இந்த வாக்குறுதியை எங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறேன். அறுவடை வேலையின் பொதுவான காரியங்களையும் அதில் குறிப்பாக நான் உரிமையாக உற்சாகத்துடன் பங்கெடுக்க எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பங்கையும் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள உடன் வேலையாட்களுடைய பங்கையும்
அனுதினமும் பரலோக கிருபையின் சிங்காஸ்தானத்தின் அண்டையில் நினைவு கூறுவேன். இவற்றுடன் உமக்கும் உம்முடைய பிரியமான மந்தைக்கும் ஊழியம் செய்ய திராணி உள்ளவனாகும் நோக்குடன் கூடுமான வரையில் என்னுடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். 2 எஜமான்கள் இருப்பதை நினைவில் கொண்டு அசுத்த ஆவிகளோடு தொடர்புடைய எல்லா துர்க்கிரைகளையும் எதிர்ப்பதற்கு விழித்திருந்து இவைகளையெல்லாம் எதிராளியானுடைய கன்னிகள் என்று உணர்ந்து எல்லா நியாயமான வழிகளிலும் எதிர்ப்பேன் என்று உம்மிடம் உறுதி கூறுகிறேன். மேலும் கீழ் உள்ள விதிவிலக்கு தவிர எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எதிர்பாலினரிடத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய சபையார் முன்னிலையில் நான் எப்படி நடந்து கொள்கிறேனோ அப்படியே தனிமேலும் நடந்து கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன். விதிவிலக்கு: சகோதரராக இருக்கும் பட்சத்தில் மனைவி, குழந்தைகள், தாய் மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன், குழந்தைகள், தந்தை மற்றும் உடன் பிறந்த சகோதரர்கள். மேலும் கூடுமான வரையில் அறை கதவுகள் அகலமாக திறந்திருக்காத பட்சத்தில் எதிர்ப்பாளினரோடு ஒரே அறையில் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பேன். இன்றைய பரலோகம் அண்ணா நம்முடைய அன்பு சகோதரர் ஃபெலிக்ஸ் அவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இதற்குரிய விளக்கம் மத்தேயு 25:15 நம்முடைய இரட்சகர் சொன்ன தாளந்து நம் எல்லோருக்கும் ஒரே விதமானது தான். இது தேவனுடைய ஜனம் நீதி உள்ளவர்கள் என்று தீர்க்கப்பட சகலருக்கும் அருளப்படும் தெய்வீக கிருபையின் ஆசீர்வாதம் ஆகும். இந்த ஆஸ்தியின் அளவில் வித்தியாசங்கள் உண்டு. இது பொதுவாக பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்படும் வசனமும் ஆவியுமே. நாம் நீதிமானாக்கப்படுவது பிதாவினுடைய காரியமாக இருந்தாலும் இது கிறிஸ்துவின் மூலம் பெற்ற பரிசு. ஏனென்றால் தம்முடைய சொந்த பரிசுத்தமான இரத்தத்தை இதற்கு கிரயமாக கொடுத்திருக்கிறார். அங்கீகாரம் பெற்ற ஊழியர் யாவருக்கும் ஒரே தாளந்து அருளப்பட்டு பலியின் ஜீவியத்தில் இவர்கள் தங்கள் ஆர்வத்தை காட்ட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது நம் திறமைக்கு தக்கதாக படிப்பிலோ, ஆஸ்தியிலோ, தேக பலத்திலோ, வசீகர சிந்தையிலோ, நேரத்திலோ எந்த அளவு இவைகளை தேவ ஊழியத்தில் உபயோகிக்கிறோம் என்பதை காணவே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்குரிய இணையான வசனங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 11 வரை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவி ஒன்றே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்க தேவர் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவி நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. தேவன் தாமே இந்த மன்னாவை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய தூதுவின் பொருள்: பரத்திற்குரியவைகளை பயிற்றுவிக்கும்படி நம் சிந்தையை பயிற்றுவித்தல். இன்றைய தூதுவின் பொருள்: பரத்திற்குரியவைகளை பயிற்றுவிக்கும்படி நம் சிந்தையை பயிற்றுவித்தல் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய அன்பு சகோதரர் ரஞ்சித் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மற்றும் தேவனுடைய தயவு, அவருடைய விலையேறப்பெற்ற கிருபை நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய உன்னதமான தெய்வீக சத்திய பாடத்தை கேட்பதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் கூட நம்முடைய கிறிஸ்துவ ஜீவிதத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பானது பரத்துக்குரியவைகளை நேசிக்கும்படி நம் சிந்தையை பயிற்றுவித்தல். பரத்துக்குரியவைகளை நேசிக்கும்படி நம்முடைய சிந்தையை பயிற்றுவித்தல். இது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ட்ரைனிங் அவர் அஃபெக்ஷன்ஸ் ஹெவன் வாட் அப்படின்ற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ரிண்ட் நம்பர் 5905 தான் இந்த பாடம் எடுத்திருக்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் தயவு நமக்கு மிகப்பெரிய ஒரு கிருபையாக அளிக்கப்பட்டது. காரணம் பார்க்கும்பொழுது பரத்துக்குரியவைகளை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அவருடைய முக்கியத்துவம் எவ்வளோதான் இருக்குது. காரணம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு அன்பான எச்சரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இனி காலம் செல்லாது. காரணம், அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிட்ட நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அறுவடை காலனுடைய முடிவு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனைகள்லாம் இதை நோக்கி அதிகமாக இப்போ காணப்படணுன்றதை குறித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஆதார வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஸோ அப்போஸ்தலன் பவுல் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை பார்க்கும்பொழுது பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஸோ ரொம்ப பரிச்சயமான வசனம் நமக்கு இது இல்லையா, அடிக்கடி படிச்சிருப்போம், மனப்பாட வசனமாக கூட இருக்கலாம். பட் இந்த நோக்கம் எப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்தை யாருக்காக எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காக எழுதுறாங்க, அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாங்க இந்த வார்த்தைகளை பூமி குருவிகள் அல்ல. ஒரு பாட்டை பிரிச்சுக்கலாம். அப்படின்னா பூமி குருவிகளை நம்ம நேசிக்க வேண்டியது அவசியம் இல்லை. மாற என்ன பண்ணு சொல்கிறாருன்னா, பரத்து குருவிகளை நேசிக்கும்படி நம்ம என்ன பண்ணணும் அவர் சொல்ல வராரு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பார்க்கும்போது, பாடத்தின் தலைப்பு பரத்து குருவிகளை நேசிக்கும்படி நம்முடைய சிந்தைகளை பயிற்றுவிக்கணும். அப்படின்னா அப்போஸ்தலன் இப்போ சொல்ல வராங்க, எதுக்கு பயிற்றுவிக்க கூடாதுன்னு பார்க்கும்பொழுது பூமிக்குரிய சிந்தனைகளை நேசிக்கும்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயிற்றுவிக்கக்கூடாது என்பது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்படின்னா இந்த வசனப்பகுதி யாருக்கு தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்ட சபையார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி கொடுக்கப்படுது, இது பரலோகத்துக்குரிய அழைப்பாச்சு. எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும், பரம அழைப்புக்கு பங்குலாகிய பரிசுத்த சகோதரரே. அப்படின்னா இந்த அழைப்பு யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்கிக்கிறோம் எதுக்குன்னா, பரம அழைப்புக்கும் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அதில் அந்த பங்கை பெற்றுக்கொள்ள போகிறோம். யார் மூலம் பெற்றுக்கொள்ள போகிறோம், அந்த பரம அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, யார் மூலமாக கொடுக்கப்படுது, நமக்கு டைரெக்டாக தான் கொடுத்தாங்களான்னா இல்லை. அப்படி யார் மூலம் கொடுக்கப்படுதுன்னா கிறிஸ்து மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தான் நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் பயிற்றுவிக்கப்பட்டு நம்முடைய கோல், லட்சியம், நோக்கம், ஆசா, பாசம் எல்லாமே எங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாருன்னா அதை நோக்கி தான் காணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பூமிக்குருவிகளை அல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஒரு தேவனுடைய புது சிருஷ்டி எப்படி காணப்படுன்னா மேலானவைகள். அப்படின்னா பரத்துக்குரிய காரியங்கள் இருக்குது. நம்முடைய சிந்தையை அதுக்கு நேரம் என்ன பண்ணுங்க, திருப்பி அதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்படுவது அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பூமியில் வாழ்ந்து கொண்டு நம்மளை பார்த்து ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா, நம்முடைய கூடாரம் இது இல்லைன்றதை உறுதிப்படுத்துகிறார். வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாங்க. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறது. அப்படின்னா இங்க நம்ம வாழ்ந்து கொண்டது பர்பஸ் என்ன, நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளையாக பரம அழைப்புக்கு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டாச்சு. பட் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் இந்த குடியிருப்புக்கு தகுதியானவர்கள் கிடையாது. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குன்றாருன்னா பரலோகத்தில் இருக்குது. அப்போ அந்த குடியிருப்பு எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், யார் மூலம் பெற்றுக்கொள்ள போகிறோம்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து
என்னும் ரட்சிகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோன்னு பேசினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார். இப்போ அது எப்படி படிக்கலான்னா, அவர் வந்துட்டார், இப்போ அவர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், எப்போ நாம் மேலே வருவோன்ட்டு. ஸோ அப்படின்னா நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. 2 விதமான சிந்தனைகள் நமக்குள்ளே காணப்படுது. ஒன்று பரத்துக்குரிய சிந்தனை, அப்படின்னா அதை நோக்கி நம்முடைய மனசு எப்படி பக்குவப்படுத்த போகுது. 2வது பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட பூமிக்குரிய சிந்தனைகள் நம்ம என்ன பண்ணுங்க இழுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 பிரித்து பார்க்க போகிறோம். இதான் நம்ம ஆங்கிலத்தை பார்க்கும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கு, செட் யுவர் அஃபெக்ஷன். அப்படின்னா நம்ம என்ன செட் பண்ணணுமா, நம்முடைய அந்த விருப்பங்கள், அந்த அஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, ஈர்ப்புகள், அந்த பாச உணர்வுகள் என்ன பண்ணணும் பார்க்கும்போது பரத்துக்குரிய நோக்கி என்ன பண்ணணுமா அங்கே செட் பண்ணணும். நம்முடைய கோல் இதுதான், நம்ம லட்சியம் இதுதான்றத செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுட்டு இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது பூமிக்கு விஷயம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலுமே நம்முடைய மைண்ட் செட் எதை நோக்கி போகுதுன்றது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளே ரிலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்குரியவைகளை நேசிக்கும் மனப்பான்மை. ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பாடத்தின் தலைப்பை பார்த்தோம், பரத்துக்குருவிகளை நேசிக்கும்படிக்கு நம்முடைய சிந்தையே நம்ம என்ன பண்ண போகிறோம், பயிற்றுவிக்க போகிறோம். அதை பயிற்றுவிக்கிறது முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூமிக்குரிய விஷயங்கள் இல்லையா, பூமிக்குரிய நேசிக்கக்கூடிய மனப்பான்மை என்ன அப்படின்னா, சராசரி உலக மக்களுடைய இயற்கையாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு எனக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயங்கள் இருக்குன்றத ஒரு மனப்பான்மை கொண்டிருக்கிறாங்க. சகலத்தையும் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் காணப்படுதுன்றது ஒரு மனப்பான்மை இருக்குது. ஆக்சுவலி பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியேப்பட்ட மனப்பான்மை ஒரு குற்றமாக காணப்படுன்றார். ஏன் எல்லாருமே எனக்கு இது தெரியும் சொல்கிற தப்பு கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அது அந்த குற்றம் மனசு குற்றமாக காணப்படுதுன்னு பார்க்கும்பொழுது என்ன விஷயம் பண்ணுற சொல்கிறாருனாக்கா, ஒரு அழகான பாயிண்ட் போட்டிருக்கா. நமக்கு சில பாச உணர்வுகள் இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கு, நேசிக்கூடிய சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு, இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த அன்பு பாச உணர்வு நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அனிமல்ஸ் மேலேயோ ஒரு பொருட்களையும் என்ன பண்ணுறோம், அன்பு காட்டுறோம். நமக்கு அன்பு இல்லை காட்ட முடியாது இல்லையா. அப்படின்னா இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த பாச உணர்வுகள் நம்ம எதை நோக்கி அதிகமாக அழுத்தம் கொடுக்குறோன்றது தான் பாயிண்ட்டு. நேசிக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லவே இல்லை. பட் ஒரு பொருளை பார்த்து நான் விரும்புகிறேன், அந்த விருப்பம் அந்த பொருளுக்குள்ளே நம்ம போயிட்டு பதிய வச்சு அதுதான் எனக்கு அப்படின்ற பதிய வச்சிட்டோம்னா அது என்னவா மாறுக்குதுன்னா, நம்மளோட சிந்தனை எதை நோக்கி பாய்ந்து கொண்டு இருக்குது மெய்தினத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம அடாப்ட் ஆகிடும், அதுக்குள்ளே போயிட்டுனா விக்கிரக ஆராதனை மாற்றப்படுது. அப்போ சிந்தை எங்கே பயிற்றுவிக்கப்படுதுன்னா, பரத்துக்குறியில் கட்டுப்படுத்திட்டு பூமிக்குரிய ஏதோ ஒரு பொருள் மீது நம்ம என்ன பண்ணுறோம், ஆசையை வச்சு அந்த ஆசை அதிகமாக அதுக்குள்ளே போகிறதுனால எது தடைப்பட்டு போகுது, பரத்துக்குரிய சிந்தனை பயிற்றுக்கு வந்த நாமும் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கறது நிமித்தம் பூமிக்குரிய ஏதோ ஒரு பொருள் மீது இல்லை விலங்கு மீது என்ன பண்ணுறோம், ஆசை வச்சு நேசம் வச்சு அப்படியே கடந்து போகிறத பிரித்து காமிக்கிறாரு. இதுதான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மன குற்றமாக காணப்படுது. எப்படி குற்றமாக காணப்படுதுன்னா, நம்முடைய மைண்ட் செட் எங்கே செட் பண்ணுறோம், இதை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோன்றத தெளிவாக பார்க்க முடியுது. ஒருவேளை இப்படியே படர்ந்து நம்முடைய இயற்கையான அந்த அன்பு இருக்குது பிரதர், நான் காமிச்சு தான் ஆக்கணும், குட். பட் அதை எதை நோக்கி அதிகமாக அழுத்தம் கொடுக்குறோன்றதை புரிஞ்சுக்க போகிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா, திராட்சை செடி இருக்கு இல்லையா, இந்த செடியில் கொடி என்ன பண்ணுன்னா படர்ந்து அப்படியே என்ன பண்ணும், வளர்ச்சிக்குள்ளே கடந்து போகும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் வளராமல் அது என்ன பண்ணுறீங்களா, அப்படியே படர்ந்து வளர்ந்துட்டே போகும். படர்ந்து போகும்போது எங்கெல்லாம் இடம் அதை பிடிச்சினே வளரும், பார்த்துருக்கீங்களா? தனியாக வளராது, படர்ந்து வளர்ந்துட்டு தான் இருக்கும், வளர்ச்சி இருக்குது. ஆனால் எங்கெல்லாம் படர்ந்து போகுதோ அங்கெல்லாம் பிடிச்சினா போடணும், அப்படியே வளர்ந்துட்டே போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் வாசிக்கலாம். எப்படி ஒரு திராட்சை செடியின் கொடி படர்ந்து தன்னை சுற்றிலும் கிடைக்கும் பிடியை பற்றி கொண்டு வளருவது போல நமது ஈர்ப்புகளும் பல்வேறு பூமிக்குரிய ஈர்ப்புகளை பற்றி கொள்ளும். எப்படி ஒரு திராட்சை செடி அதுக்கான ஒரு எல்லையை தாண்டி படர்ந்து போகும்போதெல்லாம் இதெல்லாம் படிய கீழே புல் புண்ணை பிடிச்சி வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கும். நாமளும் என்ன பண்ண முடியும், அதே போல பல்வேறு பூமிக்குரிய ஈர்ப்புகளை பற்றி கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. திராட்சை செடியை எப்படி சுத்திகரிக்கிறோமோ அவ்வாறே இவைகள் துண்டிக்கப்பட்டு அகற்றப்பட வேண்டும். பயிற்சிக்கு குறிப்பிட்ட திசையில் வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதற்கேற்ப அதனை சரியான திசையில் திருப்புகிறீர்கள். தேவைப்பட்டால் கயிறு கொண்டு கட்டுகிறீர்கள். இதனால் திராட்சை கொடியின் இளங்கிளைகள் உதவி பெற சரியாக பற்றி கொள்கிறது. நம்ம இதில் என்ன பண்ண பார்க்கும்போது சிந்திப்பதற்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு திராட்சை செடி என்ன பண்ணுறோம், நம்ம வளர்ந்து எக்ஸ்ட்ரா போகிறதுனால என்ன பண்ணோம், போயிட்டு நம்ம அதை கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணும்போது இடத்துல வளரும்.
சப்போஸ் மீண்டும் மீண்டும் படர்ந்து போகுதுன்னா கயிறு போட்டு கட்டுவோம். ஏன்னா அப்போ செங்குத்தெல்லாம் பண்ணும், அதை நோக்கி மட்டும் வரும். அப்போ நம்முடைய ஆசைகளும் உணர்வுகளும் பூமி குறிச்சில் இருக்குது, ஈத்துனே போகும். சபை கூடைக்க வருவோம், கலந்து கொள்ளவும், ஆவி வளர்ந்துட்டு தான் இருப்போம். ஆனால் கூட என்ன வளரும் சேர்ந்து அந்த படர்ந்து போகிற ஈர்த்து பிடிக்குது இல்லையா, அதேமாதிரி வளர்ந்துட்டு தான் போவோம். நம்ம கண்டுபிடிக்கணும், தேவைப்படும் பட்சம் தான் பண்ணணும், அதை கட் பண்ணணும். இது நமக்கு தேவையில்லை, நம்முடைய பரம அழைப்பின் பந்த பேரில் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தலை பணதுன்றதை கண்டுபிடிக்கணும், அதை கட் பண்ணணும். தேவைப்பட்டால் கயிறு கட்டி கட்டுறதை போல் அப்படின்னா சுய கட்டுப்பாடு, கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய சிந்தை எதை நோக்கி என்ன பண்ணணும், பயிற்றுவிக்கின்றதை ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணணும். மறுபடியும் பதிவு பண்ணுறோம், நம்ம என்டான் இருக்கிறதுனால நம்முடைய சிந்தனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பூமிக்கு விஷயத்தில் ஈடுபடுத்தக்கூடாது என்பதற்காக தேவனை கொடுத்த மிகப்பெரிய சத்தியம் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அந்த பாயிண்ட்டை புரிந்து கொள்ள முடியாது. திராட்சை செடி எப்படி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வளருமா பார்த்தோன்னா வளரும். எப்போது அது சரியாக அப்போ ட்ரிம் பண்ணிட்டே இருக்கணும், சுத்திகரிச்சிட்டே இருக்கணும், அப்போ தான் திராட்சை பழம் வரும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நமக்குள்ள ஆசைகள் இருக்கும், ஈர்ப்புகள் இருக்கும், உணவுகள் காணப்படும். ஆனாலும் சரி அதை எதை நோக்கி போகுது, ஏன் போகணும் கண்டுபிடிச்சினா பண்ணணும், அகற்றணும், சுத்திகரிக்கணும், அதை கட் பண்ணணும். தேவைப்பட்டால் அதை விட்டு விலகி வருது நல்லதுன்றதை அழகாக அங்கே பதிவு பண்ணுறதை பார்க்குறோம். இது ஏன் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சில வார்த்தை மட்டும் நான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னு பார்க்கும்போது படிக்கல சிஸ்டர். Thus it is with each of us. இது எல்லாருக்குமே உரிய இயல்பான ஒரு தன்மை தான், இது இருக்குது தான். These affections are proper, they are good. Affections are proper. இது சரியான ஒரு உணர்வுகள் தான், பாசத்துவம் இருக்குது, நல்லது தான். But they need guiding, training. If we did not have these affections, we could not love God. We must have them in order to proper a balance of character. பாருங்க, இந்த அஃபெக்ஷன்ஸ் நமது ப்ராப்பராக இருக்குது, நல்லது தான், தப்பு கிடையாது. தி ஆர் குட், நல்லது. பட் என்ன பண்ண சொல்கிறாருன்னா, இந்த ஈர்ப்புகளை சரியாக கைட் பண்ணணும், வழி நடத்தணும், சரியான பண்ணணும், பயிற்சிகளை கொண்டு போகணும். ஒருவேளை இந்த மாதிரி அஃபெக்ஷன் நமக்குள்ளே இல்லவே இல்லை, பாச உணர்வுகள் நமக்குள்ளே காணப்படலைன்னா we could not love God. தேவனை நம்ம எப்படி அன்பு கூற முடியும்? பாச உணர்வு நம்ம இருக்குது, அது எப்படி சரியாக வழி நடத்துகிறோமோ, அது எப்படி பயன்படுத்தணும் ஓகே தான் காணப்படுது. இதுவுமே எனக்கு இல்லை பதனாக்கா தேவனை எப்படி அன்பு கூற முடியும்? நம்மளுடைய பாயிண்ட் தான், பரத்துக்குள்ளே நேசிக்கும்படி நம்ம சிந்தையை பயிற்றுவிக்க போகிறோம். அப்படின்னா இந்த உணவுகளை இல்லைனாக்கா தேவனை அன்பு கூற முடியாது. ஸோ அப்போ ரொம்ப மஸ்ட் நான் பார்க்குறேனாக்கா இந்த உணவுகள் தேவை. அது எப்படி மெயின்டைன் பண்ணாக்கா ப்ராப்பர் பேலன்ஸ் ஆஃப் கேரக்டர், சமச்சீரான குணாதிசைக்கு ஏற்பனா பண்ணும், அதை சரியாக வடிவமைக்கப்படணும். அத்துமீறியும் போகக்கூடாது, கீழையும் போகக்கூடாது. அப்போ சரியான மனப்பான்மை, சீரான மனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவு ஈக்குவலாக பண்ணணும், அதை சரியாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்முடைய சிந்தனைகள் இதை நோக்கி காணப்படுறது புரிஞ்சிக்க முடியும். இதை எப்படி சில புரிஞ்சுதான் சொல்கிற உதாரணம் கொடுக்குறாருன்னா, அநேக சகோதரிகள் பிரதர் கொடுத்துருக்குறாங்க, அநேக சகோதரிகள் இந்த மாதிரியான அந்த தாட்ஸ், அவங்களுடைய அந்த உணர்வுகள் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, பூடல் டாக், அது பேர் அதுதான், பார்க்குறது பொம்மை மாதிரியே இருக்கும், அது மேலே ரொம்ப ஆசை வைப்பாங்க, புஷ் புஷ்னு இருக்கு இல்லையா, அது டாக் எப்படி இருக்குன்னா அது மேலே ரொம்ப, அதுக்கு பேர் வந்து பூடல் டாக் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது அனகோரா கேட், அந்த கேட்டுமே நம்ம ஊரில் கேட்டுமே இல்லை, பார்க்குறதுக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், அந்த அழகாக இருக்கு இல்லையா, பார்க்கும் போதே கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குது, அதுமாதிரி நம்ம அன்பு வச்சு பாசம் வைக்கணும்னு தோணுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா கெனாரி பேர்ட்ஸ், அப்புறம் ரேபிட். இது 4 பொருள் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், சே ரொம்ப வெறுக்கிற மாதிரி இருக்கு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பாசம் உணர்வு தூண்டுது, இயற்கையாக அன்பு பெற்றிருக்கும் இல்லையா, அது தூக்கி கொஞ்சம் முத்தம் கொடுத்தா பண்ணணும், வளர்க்குற மாதிரி என்ன வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறாருன்னா, சகோதரிகள் இதில் ரொம்ப அடாப்ட்ன்றார். ஃப்ளவர்ஸை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும், தப்பு சொல்லலை, அங்கே பதிவு பண்ணியிருக்காரு, ரொம்ப லைக் பண்ணுவாங்க, இது எதுவுமே தப்பு கிடையாது. பட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்கள் சிந்தை நோக்கி போகுது, ஆனால் நம்முடைய பாடத்தின் தலைப்பு ட்ரைனிங் அவர் அஃபெக்ஷன் ஹெவன் வார்ட், அப்படின்னா பரத்துக்கு நேசிக்கும்படி நம்ம சிந்தை நோக்கி போகுதா. இது எல்லாமே பார்வைக்கு அழகாக இருக்கும், நம்மளை இழுக்கும், ஆனாலும் நம்ம என்ன பண்ண பார்க்கும்போது எதை நம்ம சரியாக பயன்படுத்துன்றது அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறாருன்னா, இப்பேற்பட்ட விலையேறப்பட்ட நேரத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க, அந்த நாய்க்குட்டிக்கும் முயலுக்கும் கெனாரி பேர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றத பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 3 விஷயம் நோக்கி போகுது. இந்த ஒன்று பார்க்கும்போது வேல்யூபிள் டைம்,
விலையேறப்பட்ட நேரம் கொடுக்குறோம். நேரம் கொடுத்தா தான் தூக்கி கொஞ்சம் முடியும், அக்கறை காட்ட முடியும், சாப்பாடு போட முடியும். தாட், நம்மளோட சிந்தனை எங்கே நோக்கி போகுது? அந்த பூனைக்குட்டி சாப்பிட்டுச்சா, வேலைக்கு போயிட்டான், அது பால் வச்சு வந்தேன் வீணாக போச்சா. தாட் என்ன, நீங்கள் இங்கே இல்லைனா கூட நம்ம சிந்தனை எங்கே நோக்கி போகுது? அங்கேயும் போகுது. அப்படின்னா சிந்தை எங்கே நோக்கி அதிகமாக அழுத்தம் கொடுக்குறோன்னா வீட்டில் அந்த ஏதோ ஒரு பொருள் மீதோ விலங்கு மீதோ நம்ம இல்லைனாலும் கூட. அப்புறம் அக்கறை அண்டு கேர், இந்த மூன்றுமே அதை கொடுக்கறதுனால எப்படி போகுதுன்னா நம்முடைய சிந்தனைகள் எதை நோக்கி அதிகமாக பயன்படுத்துறதை அழகாக வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. இந்த பேரை வாசிக்கலாம். வாய் பேச முடியாத விலங்குகள் மீது நாம் மிகவும் அன்பான உணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் நம்பினாலும், பூக்களை நாம் மிகவும் போற்றினாலும், கர்த்தருடைய மக்களாகிய நாம் இவற்றில் எதையும் மனிதருக்கு போல நடத்தக்கூடாது. ரொம்ப அருமையான பாயிண்ட். நீங்கள் நேசிக்கலாம், விரும்பலாம், ஆனால் மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மனுஷன் நேசிக்கிற மாதிரி முழு அன்பை அங்கே வச்சுட்டிங்கனாக்கா அது சரியாக இருக்காது. ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, நமக்கு மிகப்பெரிய அது தீங்கு விளைவிக்கும் சொல்கிறாரு. வாசிக்கலாம். அல்லது நம் தீங்குக்கும் மிக முக்கியமான விஷயங்களை புறக்கணிப்பதற்கும் அவற்றின் மீது நம் பாசத்தை வைக்கக்கூடாது என்று நாங்கள் நம்புகிறோம். பராமரிக்க ஏராளமான குழந்தைகள் உள்ளனர். அவற்றுக்கு பதிலாக பூக்கள், நாய்கள் மற்றும் பொம்மைகளை வைக்கக்கூடாது. பாருங்க, நம்முடைய மனசில் நம்ம நேசிக்க வேண்டிய அநேக குழந்தைகள் இருக்கிறாங்க, அநேக பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்காம நம்முடைய விலையேறப்பட்ட நேரத்தை என்ன பண்ணுறோன்னா அந்த பூக்கள் மீது, அந்த நாய்கள் மீது, பொம்மை மாதிரி என்ன பண்ணுறோம் வச்சு என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோம். எதை வைக்கணுமோ அங்கே வைக்காமல் எதை அதிகம் வைக்கணுன்றதை பிரித்து காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் பாசங்களை அவற்றை மீது வைத்து நம்ம இதயங்களில் அவற்றுக்கு அதிக இடத்தை கொடுக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா மக்கள் செய்யும் இடத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மிக்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கும். உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு வயதானவர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தை காட்டிலும் அந்த அனிமல்ஸ் மீது அன்பு காட்டி 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 நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வீணாக்கிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணல, அவங்க அன்பு காமிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களும் குழந்தை தான், பட் அவங்களோட எண்ணம் எப்படி பதிஞ்சிச்சுன்னா அது வந்து வாயிலா ஜீவன் சொல்லுவாங்க. இது கேட்டால் காரணம் சொல்லுவாங்க, வாயிலா ஜீவன் தான், வாய் இருக்க ஜீவனை மறந்துட்டோம் இல்லையா. அப்படின்னா ரெண்டுமே ஒப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ எது முக்கியத்துவன்றதை தெளிவு ஏன் காமிக்கிறாங்க, நம்மளோட சிந்தனைகள் இதை நோக்கி அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கணும்னா பாயிண்ட்டு ஃபஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். பூமிக்குரியவைகள் நேசிக்கும் மனப்பான்மை. நம்ம அதை தான் பார்த்துட்டு வரோம், எப்படிலாம் நேசிக்கிறோன்றது சில உதாரணம் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்பொழுது, எனக்கு சொந்த வீடு இருக்குது. இந்த பூமிக்குரிய மைண்ட் செட் பாருங்கள், சொந்தமான ஒரு வீடு எனக்கு இருக்குது, அதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், வாழணுன்ற ஒரு இயக்கம் அவங்களுக்கு இருக்கும். அது எப்படி கொடுக்குறாருனாக்கா, அந்த ஃபெர்னாலஜிஸ்ட் அண்ட் கால் திஸ் நேச்சுரல் ட்ரைட், இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் வார்த்தை. இது ஏன் இங்கே பயன்படுத்துகிற பிரதர் நார்மலாக சொல்லலாம் பார்க்கும்போது அந்த ரெண்டுத்துக்கும் நான் விளக்கம் போட்டிருக்கேன். நம்முடைய ஸ்கல் ஷேப் இருக்குல்ல, மண்டை ஓட்டின் அமைப்பு ஒரு மன வலிமையை முடிவு செய்யுது. அப்படின்னா நம்முடைய மைண்ட் செட் எப்படி உருவாக்குதுனாக்கா, ஆழமாக ஒரு விஷயம் பதியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த உள்ள அது எப்படி விலைக்கு சொல்லுறது நமக்கு தெரியல, பட் நான் அந்த வார்த்தை மட்டும் பதிவு பண்ணுறேன். அது உள்ளே பதிஞ்சு இதுதான் ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. நம்முடைய வாழ்வாதாரம் இந்த பூமிக்கு நோக்கத்தான் இருக்கணும், சொந்த வீடு சொந்த வாழ்க்கை இருக்குது, அதுக்காக ஏங்கி தவித்து இங்கேயே பதிவு பண்ணக்கூடிய மனப்பான்மை போய் நான் ஸ்டோரேஜ் ஆகுது இல்லை. அந்த மாதிரி எண்ணம் தப்பு தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, children of God we should have for higher aspiration than the world has. இந்த மாதிரி உலக காலங்களை காட்டிலும் நமக்கு எப்படி அழைக்கப்பட்டிருந்தீங்களா, ரொம்ப மேலான காலத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன பண்ண சொல்கிறாருனாக்கா, பட் we are not to permit our affection to center even here. அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே குடிக்கொண்டிருக்க தேவையில்லை, மையம் கொண்டு நம்ம ஆட்கொள்ளக்கூட வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எந்த மாதிரி எண்ணம், நம்மளுக்குள்ளே இந்த பூமிக்குரிய விஷயம் அப்படி பதிஞ்சு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், ஆழமாக பதிய வச்சுட்டு அதே நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது ஸ்டோரேஜ் மாடலில் போய் பதிஞ்சு அதை விட்டு வெளியே முடியாது. அதுதான் நமக்கு உலகமாக காணப்படும். அந்த மாதிரி தப்பு தவிர கூட தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளே பதிய வச்சுடாதீங்கன்றாரு. அது நமக்கு வேண்டாம். ட்ரைட்ஸ் என்ற வார்த்தை பார்க்கும்போது ஒருவது பண்பின் அல்லது ஆளுமையின் பகுதியாக அமையும் கூறு, ஆளுகை செய்கிறது. அந்த நம்மளோட மைண்ட் செட்டை அதான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்முடைய உலகன்றது, அத்துமீறி யோசிக்கப்படாதபடி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை. இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது,
வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து என்னென்னா பூமிக்குரிய எப்படி நேசிக்கின்றதை ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துட்ருக்காங்க, நம்ம இது செட் பண்ணக்கூடாதுன்றது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அநேகம் என்ன தோணுமா பார்க்கும்பொழுது, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் சேர்த்து வைக்கின்ற மனப்பான்மை காணப்படும். சேர்த்து வைப்பாங்க, வச்சுட்டு அதில் ஆதாயம் அடைவாங்க. அடைஞ்சாலும் கூட அது பத்தாது, அவங்களுக்கு திருப்தி கொடுக்காது. இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமாக வீரியம் கொடுப்பாங்க, வலிமையை அதிகமாக கொடுத்து பண்ண ஈடுபடுவாங்க. அப்போ அவங்க நோக்கம் எங்கே போகுது, இப்போது கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சோம், எக்ஸ்ட்ரா கிடச்சிது, இப்போ நெக்ஸ்ட் இன்னும் அதிகமான நோக்கத்தை கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்னும் பணம் வரும். அப்போ நோக்கம் எங்கே போகுது பாருங்கள், அதிகமான வலிமை கொடுக்குறாங்க நோக்கத்துக்கு, அதிகமாக லட்சியம் அங்கே அதுக்குள்ளே இறங்க 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 நேர்மையற்ற வாழ்க்கை போவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் பணம் சம்பாதிக்கிற எண்ணத்தை உருவாக்கும் போது என்ன ஆகணும் பார்த்தோன்னாக்கா, அவங்களுக்குள்ளே அதுக்குள்ளே மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்து அழகாக ஒரு பாயிண்ட்டும் படிக்கலாம். சிஸ்டர் வாசிங்க. மேலும் அவர்கள் ஆதாயம் அடைந்தாலும் இன்னும் திருப்தி அடையாமலே இருப்பர். அவர்கள் ஆதாயம் அடையும்படி தங்கள் நோக்கங்களை வலுவாய் பிடித்துக்கொண்டு சந்தேகத்திற்கிடாந்த நேர்மையற்ற நடைமுறைகளை அடிக்கடி பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்ட மனதளவிலும் ஒழுக்க ரீதியாகவும் தாறுமாறாக இருப்பவர்கள். இப்படிப்பட்டவங்க வந்து மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாக இருப்பாங்க, ரொம்ப வித்தியாசமாக தாறுமாறாக இருப்பாங்கன்றதை பதிவுப்பாங்க. இது எல்லாமே ஏன் நம்ம பார்க்குறோன்னா, இந்த பூமிக்குரிய விஷயம் நேசிக்கிற மனப்பணம் எப்படி செட் பண்ணிட்டுருக்குன்றதை அழகாக என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம லிஸ்ட்லாம் போட்டு பார்த்தோம் இல்லையா, இதை காட்டில் இன்னொரு லிஸ்ட்டு சொல்கிறாரு. இவை ஆண் மீது, ஒரு ஆண் ஒரு பெண் மீது, ஒரு பெண் ஆண் மீது, அல்லது ஆண் ஆண் மீது, பெண் பெண் மீது விரும்புறது நேசிப்பது என்பது தவறா சரியா? ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. நேசிக்கவே கூடாதா? நேசிக்கலாம், பட் அங்கே என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது, ஆனால் நாம் அளவுக்கு அதிகமாக பாசங்களை தவிர்க்க வேண்டும். மேலும் சாதாரணமான, அதாவது நியாயமான, சரியானதை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். அதிகப்படியானவற்றுக்குள் செல்வதில் நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். அப்படின்னா நேசிக்கிறது தப்பு கிடையாது. அந்த நேசம் எதை நோக்கி தாண்டி போகுதுன்னா, நம்முடைய பரலோகத்துக்குரிய சிந்தைகள் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு போகிற டைமை காட்டிலும் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுனால நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிரித்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பூமியில் உள்ளவற்றின் மீது நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, அன்பு கூறாதுங்கள வேத வாக்கியம் சொல்லுது. ஆனால் நம்ம எங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வாழ்ந்து கொண்டு நமக்கு ஏன் நேசிக்கக்கூடாது? வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பூமிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பு கூறாதிருங்கள். ஏன் அன்பு கூற வேணாம் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாசிக்கலாம் சிஸ்டர். பூமியில் உள்ளவைகள் மேல் அன்பு கூறாதிருங்கள், கணவனும் மனைவியும் கூட ஒருவருக்கொருவர் பற்றாசையை அதிகப்படியாக வைக்கக்கூடாது என்பது தேவனது தீர்மானமாய் உள்ளது. பாருங்க, கணவன் மனைவி நியாயமாக நேசிப்பது என்பது கடமை அன்பு, தப்பு கிடையாது. பட் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கொருவருடைய ஆசைகளை அதிகப்படியாக வைக்கக்கூடாது என்பது கட்டளை, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, த டைம் இஸ் ஷார்ட், அதை பற்றி சொல்கிறாங்க. இவ்வாறே அப்போஸ்தலர் பவுலும் கட்டளையிடுகிறார். இனிவரும் காலம் குறுகினது ஆனபடியால் மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போலவும், எல்லாவற்றை காட்டிலும் நம் பூமிக்குரிய உறவுகளை உன்னதமானதும் சிறந்ததுமாக கருதக்கூடாது என்பதே நமக்கு அறிவுறுத்தப்படும் கருத்தாக தோன்றுகிறது. எல்லாவற்றிலும் காட்டிலும் நம் பூமிக்குரிய உறவுகள், கணவன் மனைவி குழந்தை இருக்கட்டும், அதுதான் பார்க்க, அதுதான் உன்னதமானது, அதுதான் சிறந்தது என்று கருதவே கூடாது. அப்படின்னா ஏன் சொல்கிறாருன்னா, நம்முடைய புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நம்ம சிந்தைகள் இதை நோக்கி அதிகமாக பயணிக்குதுன்றதுக்காக தான் கம்பாரிசன் பார்த்துட்ருக்கோம். கணவன் மனைவி நம்ம நேசிக்கணும், வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இப்போ சில படிக்கிறோம், அந்யோன்ய ஐக்கியம் இருக்கணும், நல்லது. ஆனாலும் அந்த விஷயங்கள் பரலோகத்துக்குரிய சிந்தையை நோக்கி போகாதபடி தடை பண்ணக்கூடாது. நேசிக்கிறது நல்லது, அத்துமீறி அதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் உன்னதமான ஒரு சிறந்தமான ஒன்றதை நம்ம என்ன பண்ண கருதவே கூடாது. காரணம் பார்த்தா காலம் குறுகினதாக இருக்குது. மனைவி உள்ளவர்கள் இல்லாமல் நினச்சிக்குவாங்க, அப்படின்னா இருக்கிறாங்க, பட் அது முக்கியம் இப்போதைக்கு இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் போகணும். நம்மளை பரம் அழைப்பின் பந்தய பொருளை எப்படி நோக்கி எவ்வளோ ஜீவிக்கணுன்றது தான் முக்கியன்றது தான் என்ன பண்ணுறாங்க சொல்லப்பட்டிருக்கு. வாழ்வின் உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் ஒருவர் மற்றவருடைய ஒத்தாசையை பெறுவது பெரிதான காரியமாகும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
பந்தத்தை பலவீனப்படுத்த விரும்பி நாம் எதையும் பேசவில்லை. ஆனால் நாம் தேவ வசனத்திற்கு இசைவாகவும் தேவ வசனத்தின் அறிவுக்கு இணக்கமாயும் உள்ளவைகளை பற்றி கொள்ள வேண்டும். நம் பரலோக பந்தயத்தை வெற்றிகரமாக ஓடுவதற்கு இது தடையாக இருக்க நாம் அனுமதிக்க கூடாது. ரொம்ப அழகான பாயிண்ட். எல்லாமே முக்கிய சொல்லிட்டு நாம் பரலோக பந்தயத்தை வெற்றிகரமாக ஓடுவதற்கு இது எது? கணவன் மனைவி பிள்ளை நேசிக்கணும். அதை காட்டிலும் இது இல்லைன்றது நம்ம அடுத்தது பாயிண்டில் பார்க்க போகிறோம். அப்படின்னா இது எல்லாமே அப்படி அதிகமாக நேசிக்கிறதுனா ஆகும் பார்த்தோன்னா அழைப்பை நம்ம மறக்கிறோம். கிறிஸ்து இயேசு மூலமாக பரம் அழைப்பின் பந்தய பொருளில் பெற்றோர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அழைத்த பரம் அழைப்பு அதுக்கு பங்கு இருக்குது. அந்த பங்குக்குரிய என்ன நமக்கு என்ன பண்ணல அதிகமாக மைண்டில் வைக்கலன்றதை நம்மளும் யோசிக்க முடியுது. ஏன்னா முழுக்க மைண்ட் செட் எங்கே பதிவு பண்ணுறோம், செட் பண்ணுறோம் பார்த்தோம்னாக்க இந்த இடத்த செட் பண்ணுறதுனால அதை மறக்க வாய்ப்பு இருக்குது, தடை பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படியே அதிகமாக போக என்ன ஆகும், அந்த அழைப்பு என்ன பண்ண நமக்கு அதிகம் மைண்டில் வச்சுக்க மாட்டோம். இங்கே அன்பு கூர்ந்தால் அங்கே அன்பு கூற மாதிரி நம்ம திங்க் பண்ணிப்போம். பட் இந்த சப்ஜெக்ட் அப்படி போகலை. அடுத்து பாருங்கள், பூமியிலிருந்து உண்டானவை எதுவாயினும் பிதாவின் முகத்தையும் அங்கீகாரத்தையும் மறைக்கும் மேகம் போன்ற திரையாக மாறிவிடவே கூடாது. எவ்வளோ பெரிய பாயிண்ட் பாருங்க. எதுவானா இருக்கட்டும், இந்த பூமிக்கு விஷயங்கள் என்னது எதாவது முக்கியன்ற எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே பிதாவாகிய தேவனுடைய முகத்தையே மேகம் போன்ற மூடி மறைச்சி அப்படி போகிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. அப்படி போகுதுன்னா நம்முடைய சிந்தனைகளை பயிற்றுவிப்பதில் நம்ம கூடாத காரியமாயிடும். ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இந்த எண்ட் டைம் இருக்கும் போது நம்ம சிந்தையை நோக்கி அதிகமாக பதிவு பண்ணுறதுனால தான் தேவ நோக்கி பார்க்க முடியுதா? அடுத்த கடத்தை நம்ம என்ன பண்ணுறேன், முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கேன்னா சிந்திக்க முடியுது. ஒருவேளை மேகம் போன்ற விஷயம் மறைச்சிட்டு நம்ம எதுவும் கண்டுக்கலாம், எப்படி தான் இருக்கும், நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்குள்ளே யோசனை வரும், இருக்கா இல்லையா என்ன பண்ணுறோன்ற சிந்தனைகள் வரும். அப்படியே வகுதுக்கான பாடம் என்ன கொடுக்குறான்னு பார்த்தோன்னா, குறிப்பிட்ட சில பாடங்கள் நாம் என்ன பண்ணுவோம், இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கல. ஏன் வாழ்ந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாருன்னா, குறிப்பிட்ட சில பாடங்களை கற்கும்படிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். பருவத்தில் நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, ஓகே. நம்ம ஏன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஏதோ சில லெசனை நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு. இவ்வாறு கற்ற விஷயம் என்ன பண்ணோம், வாழ்க்கையில் கடைபிடித்து அதிகமாக வணைந்து இசைவாக்குவதற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதன் மூலம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நோக்கத்தை நம்மளால் காண முடியும். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பண்ணுறோம், கற்றுக்கொண்ட பார்த்து முறையாக வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும் போது தான் சொல்லுவாங்க, இவர்கள் தேவனுடைய மகள். எவர்கள் தேவனுடைய ஆவி நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை சுயமாக சிந்திக்கிறோம், சுயமாக யோசிக்கிறோம் அப்படின்னா ஆவியில் நடத்த போகிறோமா? தேவனுடைய ஆவி சொல்லுது இது சரி தப்பு, இது பண்ணு இது பண்ணாத, அப்படி மீறி பண்ணுறோம்னா நம்ம யாருடைய புத்தன் கொஸ்டின் மார்க். ஏன்னா வசனம் அப்படி தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தெய்வீக ஆவி நிலவரத்தை வழிநடத்தப்படலைன்னா அது எப்படி யோசிக்கிறது? அப்போ எந்த ஆவி வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? அது உதாரணம் கொடுக்கும் போது நமக்கு 2 பிதா இருக்கிறாங்க. ஒரு பிதா எப்பொழுதும் சத்தியத்துக்கு உட்பட்டு உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க, உண்மையை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, நீதிக்கு உட்பட்ட பிதா. இன்னொரு பிதா இருக்கிறாரு, பொய்க்கு பிதா. இந்த உதாரணம் எப்படி இப்போ நம்ம யோசிக்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை சிம்பிளாக இருக்கும் இல்லையா, பொய் சொல்கிறது நமக்கு பழகிருக்கலாம். உண்மையை பேசும்போது ஒரு புது சிருஷ்டி எனக்கு யார் பிதா நிரூபித்து காமிக்கும், பிதா. ஒருவேளை 100% உண்மை 99% உண்மையான்ட்டேன், ஒரு இடத்துல நான் பொய் பேசிட்டேன். பொய் பேசுறதுனால இப்போ நான் யாருடைய மகனாக அந்த இடத்துல காண போகிறேன். தட் டைம் அந்த நொடி பொழுது யோசிச்சு பாருங்கள், பொய் சொல்லிட்டேன். ஏன்னா பொய்க்கு பிதா யாருங்க, சாத்தான். அப்போ அந்த குணம் நமக்கு வருதா இல்லைங்களா? இது ஏன் நம்ம கம்பேர் பண்ணுறோம், சிந்தையை நோக்கி பயணிக்கிறோம். பொய் சொல்லும் போது அந்த நொடி போய் நம்ம சாத்தானுக்கு மகன், சாத்தானுடைய பிள்ளை. அப்போ சின்ன பாயிண்ட்டை மறந்து போயிடுறோம். ஆனால் யோசிக்கும்போது தெரியுது, ஆமாம். அப்போ உண்மையே பேசக்கூடிய பிதாவுடைய பிள்ளையாக நான் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு மறைமுகத்திற்காக ஏதோ தேவைக்காக ஆஃபீஸ்லேயோ மற்ற இடத்துல என்ன பண்ணிடுறோம், பொய் சொல்லும் பொழுது அந்த இடத்துல பிதாவாக நம்ம மறைக்கிறோம். மேகம் போன்ற மூடி மறைச்சிட்டு சாத்தனுடைய மகனாக என்ன பண்ணுறோம், பிரதிபலிக்கிறோம் தேவைக்காக. அப்போ நம்ம சிந்தனை எங்கே போயிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா? சின்ன விஷயம், சின்ன பொய் தான் அந்த பொய் எப்படி கொண்டு போகுது பாருங்கள். அவருக்கும் இவருக்கும் நம்மளுக்கு வித்தியாசத்தை பிரித்து காமிக்குது.
தேவன் எப்படி விரும்புகிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்கணும், தெளிந்த புத்தி ஆவி பெற்றிருக்குன்னு விரும்புகிறாரு. இப்படி இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தெளிந்த புத்தியை பயன்படுத்தி நம்முடைய சிந்தனையை எப்படி பயிற்றுவிக்கணும், எப்படி பயிற்றுவிக்கூடாது பிரித்து பார்ப்பாங்க. இந்த பூமிக்கு விஷயம் இருக்கும் தான், பார்க்கும்போது அழகாக தோன்றும் தான், ஆனாலும் பார்க்கலாம், ஈர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம என்ன பண்ணலாம், கடந்து போயிட்டே இருக்கலான்றதை அழகாக அவங்க பயன்படுத்தார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே என்ன பண்ணுறோன்னாக்கா, பூமிக்குரிய நேசிக்கும் இடம் மனப்பான்மை, மைண்ட் செட் இப்படி தான் இருக்குன்றத சகோதரர் என்ன பண்ணுறாங்க காமிச்சிருக்கார். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே பாசிட்டிவாக பரத்துக்குரிய சிந்தையே பயிற்றுத்தில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்து எல்லாமே உலகப்பூர்வமாக அந்த பூமியில் இருக்க விஷயம் சிம்பிளாக எடுத்துக்கலாம், ஆனால் யோசிக்கும் போது நம்ம இருந்தோம்னா கலந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது பரத்துக்குரிய சிந்தனை நம்ம பயிற்றுவிக்கணும். அப்படி பயிற்றுவிக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க, தேவனே முதலாவது, ஃபஸ்ட், காட் ஃபஸ்ட். வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 3:17 யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கண்ணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கண்ணியும் நிறைந்ததுமாய் என்ன பண்ணுதுங்க, பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாக காணப்படுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா நம்மளுடைய சிந்தை அது நோக்கி பார்க்கப்படும் போது அந்த ஞானம் நம்மளை வடிவமைக்கும். இந்த பூமியில் வாழ்ந்தாலுமே அந்த தெய்வீக ஞானம், நீங்கள் யார், ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, என்ன பர்பஸ் அந்த பூமி இருக்கிறீங்க, கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன செய்ய வேண்டியது அவசியத்தை அந்த ஞானம் கைட் பண்ணும். அது கைட் பண்ண தெரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் காலத்தில் இருக்க போகிறோம், ஜெயிக்க போகிறோன்றதை வழிநடத்தும். தேவனே முதலாவது. ஒருவேளை தேவன் முதலாவது வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதை வச்சாலும் ஆகும். நம்ம அநேக பார்த்துருக்கோம் இல்லையா, விக்கிரக ஆராதனை சொல்கிறோம். எப்படி விக்கிரக ஆராதனை, இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு கடந்து போயிடும் இல்லையா. பிரதர், தேவனை வைக்கிற இடத்துல மற்ற ஒரு பொருளையோ கணவனையோ மனைவியோ மற்ற நாய்க்குட்டி எது பூக்கள் வச்சாலுமே விக்கிரக ஆராதனை என்றால் என்ன, என்ன விக்கிரக ஆராதனை பெஸ்ட் நினைக்கிறோம். ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கு. விக்கிரக ஆராதனை கரெக்ட். அந்த விக்கிரக ஆராதனை ஏன் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம், அது எப்படி விக்கிரக ஆராதனை மாறுது. உதாரணம் பழைய ஏற்பாட்டில் எது இருக்கா? பொன் கன்றுக்குட்டி, வெரி குட். ஏன் மைண்டு ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, கரப்ட் ஆயிடுச்சு. சொன்னாலே மேகம் போன்ற விஷயம் என்ன பண்ணுறதுங்க, மோசே வரதுக்குள்ளே மறைச்சிருச்சு. இவங்க மனசுனாச்சுனாக்கா தன்னை வளர்த்தக்கூடிய சுயமான ஒரு கலை உண்டாக்கிட்டாங்க இல்லையா. இங்கே அப்படியே பொருத்தி பார்க்குறோம், தெய்வீக ஞானத்தை மறைச்சு என்ன பண்ணுறோம், நம்ம என்ன வெளிப்படுதுங்க, தெய்வீக ஞானம் மறைக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஞானம் வெளிப்படும், சுய ஞானம் காணப்படுது. அப்படின்னா நம்மளை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம யோசிக்க தப்பா ரைட்டா, சிம்பிள் கொஸ்டின் ரைட்டு. நாமல் மனுஷனுக்கு நாம் அனைவரும் புது சிருஷ்டி, புது சிந்தை பெற்றிருக்க நாம் அப்படி யோசிப்பது சரியான்றதை என்ன பண்ணணும், பொருத்தி பார்க்கணும். இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதுதான் நம்முடைய இருதயம் வச்சுக்குங்க, நம்முடைய ஹார்ட். இப்போ இந்த ஹார்ட்லேருந்து ஒரு அன்பு பாஸ் ஆக போகுது. நமக்கு இயற்கையாக அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இந்த அன்பை நம்ம யாருக்கு வைக்க போகிறோன்னு தான் நான் கேள்வியை கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். ஓகேங்களா. இப்போது இந்த இருதயத்திலேருந்து அன்பு நம்ம கடந்து போக போகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இவங்க யாருங்க, கணவன் மனைவி. டிஷர்ட்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஓகே. இப்போ இந்த அன்பு சரி இருதயம் இருக்கு இல்லையா, இந்த இருதயத்துக்குள்ளே நம்முடைய அன்பு யாருக்கு கொடுக்குறோம், கணவன் அவருடைய ஹார்ட்லேருந்து யாருக்கு இடம் கொடுக்குறாங்க, மனைவி கொடுக்குறாங்க. அடுத்து அந்த இருதயத்துலேருந்து மனைவி யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஹஸ்பண்டை கொடுக்குறாங்க. இது சரியான விஷயம் தான் இல்லையா. இப்போ கொடுத்துட்டு இருக்க அன்பு பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இதே இடத்துல யார் இப்போ குடி கொண்டிருக்கிறா, இல்லை இது வரைக்கும் இப்போ சொல்லுங்கள், பார்த்த வரைக்குமே கணவன் இருப்பாங்க இல்லை மனைவி இருப்பாங்க. இந்த இருதயத்தை யாருக்கு கொடுக்குன்னு சொல்கிறாரு பாடத்தை பார்த்த வரைக்கும்,
அப்போ மனைவி கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இடத்துல தேவனை போட்டாச்சு. நம்முடைய இருதயம் அது. இப்போ இது வரைக்கும் யாருக்கு கொடுத்துட்டு வந்தோம்? மனைவி நேசித்தோம், பிள்ளை நேசித்தோம், ஹஸ்பண்ட் நேசித்தோம். இப்போ இந்த இருதயத்துலேருந்து இப்போ யாருக்கு இடம் கொடுக்குறோம்? தேவன். இப்போ உண்மையை சொல்லுங்கள், எதுக்கு நேசிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது? கரெக்டாக போல் சொல்லணும். தேவனுக்கு தான். அது அழகாக பாயிண்ட் போட்டிருக்காரு, நீங்கள் படிங்க, படித்தே ஆகணும். ஆனால் படிக்கவா? கர்த்தருக்கு தன் இருதயத்தில் முதலிடம் கொடுத்த பிறகு, கர்த்தருக்கு தன்னுடைய இருதயத்தில் முதலிடம் கொடுத்த பிறகு, ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சா? யாரும் மாற்றி பேசல, கொடுத்துட்டோம். தன் மனைவியை அதிகமாக நேசிக்க முடியாது. முடியுமா முடியாதா? சமாளிக்க அதிகமாக. தேவன் தான் ஃபஸ்ட்டு ஹார்ட்டை ஃபுல் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஹார்ட்லேருந்து மற்ற அது மனைவி நேசிக்க முடியுமா முடியாதா? எப்படி பாயிண்ட் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். அதிகமாக போடுறதுனால அதிகமாக கொடுப்பான் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீ அவங்க கொடுத்துட்டுனா அந்த அன்பு இங்கே பாஸ் ஆகும், நடைமுறை நடக்கும். ஓகே, அப்புறம் ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துட்டோம்னா மனைவி அங்கே வைக்க முடியாது சொல்ல வராரு. கொடுக்க முடியாது. என்ன யார் வச்சுட்டோம்? அங்கே தேவன் வச்சுட்டோம், மனைவி வைக்க முடியாது. அந்த அன்பு மனைவி கலந்து போகும், அது வேற. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கூர்ந்து பாருங்க. அடுத்து படிங்க அக்கா. அவன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தன் இருதயத்தில் கொடுக்காமல். இப்போ புரியுதா? அவன் தன் இருதயத்தை யாருக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருந்தது? கர்த்தருக்கு. அதை கொடுக்காமல் இப்போ சொல்றாரு பாருங்க, அந்த இடத்தை மனைவிக்கு தர அனுமதிக்க கூடாது. மனைவிக்கு தரதற்கு அனுமதிக்கலாமா? அனுமதிக்க கூடாது. அப்படின்னா அந்த ஹார்ட்டில் யாராக இருக்கும்னா பிதாவாகிய தேவனுடைய தன்மை மட்டும் இருந்தால் போதும். அவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர், நீதி உள்ளவர், ஞானம் உள்ளவர், வல்லம் உள்ளவர். அவரை கொடுத்துட்டோம்னா என்ன அடுத்து கலந்து போகும்? அந்த புது பிள்ளைப்பை வாழ்க்கையில் காணப்படுமா? காணப்படும். இதுதான் சொல்கிறோம். அப்படின்னா இவங்களை வச்சுட்டோம்னா எப்படி தேவன்கிட்ட காமிக்க முடியும்? என் மனைவி வச்சுட்டேன், என் ஹார்ட்டில் அவங்கள நம்ம நேசிக்கிறேன். நேசிக்கும் போது எப்படி அவர் நான் கான்டாக்ட் பண்ண முடியும்? ஃபுல்லாக அங்கே அவங்க தானே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். இவங்களுடைய பையனை வச்சு அங்கே கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்படின்னா அங்கேருந்து தான் பரத்தில் ஞானமோ எப்படி இருக்குது? முதலாவது சுத்தமாக இருக்குது. அதை வாங்கி வச்சிட்டோம்னா இந்த சுத்தம் அதை சுத்திகரிக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து காமிக்கிறாங்க. தேவனை வைக்கிறத வச்சிட்டிங்கன்னா வச்சுருங்க, அது எல்லாருமே கிளியர் பண்ணிவிடும். ஆனால் அவரை வச்சு வைக்காமல் வேறு வச்சு பாருங்கள், எல்லாத்தையும் என்ன பண்ணுறது? நாசம் பண்ணுறோம். அப்படியா? இல்லை, பலகீனமாக கொண்டு போயிடும், முன்னேற்றம் இருக்காது. அப்படின்னா சிந்தை எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோன்னா முதலாவது கர்த்தர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாம்சம் புதுசு சண்டையில் தான் ஆகிட்டுருக்கு. அடிக்கடி இங்கே பிறகு யுத்தம் தான் போயிட்டுருக்கு. படிக்கலாம் சிஸ்டர். பரலோகத்துக்குரிய மன தூண்டுதல்கள், மனப்போக்கு மற்றும் விருப்பங்கள் போராடி பெற வேண்டியவை. அவைகள் கவனமாகவும் தொடர்ச்சியாகவும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். பாருங்க, இந்த விஷயங்களை பரலோகத்துக்குரிய சிந்திக்கும்படி நம்ம என்ன பண்ணுறோம்? பயிற்றுவிக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது இது. நம்முடைய மன தூண்டுதல்கள், மன விருப்பங்கள் போராடி தான் ஜெயிக்கணும். எதை போராடி ஜெயிக்கிறீங்களா? நம்முடைய மாம்சத்தினுடைய கொள்கை, கோட்பாடு எல்லாவற்றும் ஜெயித்து கஷ்டப்பட்டு தானே பண்ணாத பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி பண்ண சொல்கிறாருன்னா கவனமாகவும் அதே சமயத்தில் கண்டினியூவாக பண்ணாத ஜெயிச்சிட்டே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் காணப்படும், அபிவிருத்தி அடைய முடியுமே தவிர மற்றபடி பரத்துக்குரிய சிந்தனையே நம்ம நேசிக்கும்படி சிந்தையிட்டு போயிட்டு இருக்க முடியும். நேசிக்கும் பாடம் கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேவன் முக்கியம் பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்மல். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? கவனமாக பார்க்கணும், கண்டினியூவாக ட்ரை பண்ணணும், ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், அபிவிருத்தி காண முடியும். சில பேர்த்தில் இயற்கையாக என்ன பண்ணோம்னாக்கா பூமிக்குரிய ஆசைகள், சொத்துக்கள் மீது என்ன நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையெல்லாம் நம் சிந்தையை என்ன பண்ணது கெடுத்துரும். அதை என்ன சொல்லலாம்? அகற்றுன்றாரு, தூக்கி ஓர வைக்குங்கன்றார். ஏன்னா அவைகளை பரலோகத்துக்குரியவர்களை நாடும்படி பயிற்றுவிக்கும் பட வேண்டியது அவசியமாக. அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் இதை நோக்கி போயிட்டுருக்கோ அதை என்ன பண்ணுங்க, தடுத்து நிறுத்திட்டு பரத்துக்கு திசை திருப்பணும். எப்படி அந்த திராட்சை செடி என்ன பண்ணணும்? கட் பண்ணுறோம் இல்லையா? கட் பண்ணி சரியாக திசைக்கு என்ன பண்ணுறோம்? அது லிமிட்டு கொண்டு போகிறத போல் நம்முடைய மைண்டையும் திசை திருப்பப்படணும், கட்டுப்படுத்தப்படணும். தேவைப்பட்டால் அகற்றுறதுக்கு தயங்கக்கூடாது, தூக்கி ஓரம் வச்சா தான் நான் என்ன பண்ண முடியும்? ப்ராக்டிஸ் எடுத்து என் அழைப்பையும் தெரிந்து பண்ண முடியும்,
உறுதிப்படுத்த பண்ண முடியும் பார்க்குறோம். கடைசி இது படிங்க சிஸ்டர். அன்பின் கயிறுகளாலும் தேவனிடத்திலான அர்ப்பணிப்பிலும் பிணைக்கப்பட வேண்டும். மீண்டும் பூமிக்குரியவைகளை நோக்கி இழுக்கும்படி அவைகளை விட்டுவிடக்கூடாது. ஸோ நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணணும் பார்க்கும்பொழுது, அன்பின் கயிறுகளாலும் தேவனிடத்திலான அர்ப்பணிப்பிலும் பிணைக்கப்பட வேண்டும். நான் செய்த உடன்படிக்கையுடைய முக்கியத்துவம் தாற்பயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பண்ண உடன்படிக்கையுடைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே அந்த ஒரு தொடர்போடு இணைக்கப்பட்டிருக்கா, பிணைக்கப்பட்டிருக்கிறோமா? தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட் மைண்டு தேவனே என்ன பண்ணி உங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுத்துருக்கிறன்ற மைண்ட் நமக்கு வருதா? கேள்வி கேட்கறதுனால தவறு நினைக்க வேண்டியதில்லை. நமக்கான பாடம் சம்டைம் வரும், சம்டைம் வராது. தூங்கி ஏந்த உடனே கை எங்கே தான் போவோம்? தடவி பார்ப்போம். ஃபோன் சிந்தை எங்கே பதிஞ்சிருக்கு? இப்போ தூங்கிட்டோம், எழுந்த உடனே பாருங்கள் செல்லு கை போகுது. செல்லு இல்லாமல் எழுந்த உடனே ஹார்ட் மேலே போச்சு எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ் மைண்டு. அந்த நாள் ஜபம் பண்ணி பரல வாசிச்சு நடந்து பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக. சமாதானம் இருக்குமா? நீங்கள் என்ன வேணுனீங்களோ அதுக்கு ஆப்போசிட் நடக்கும். ஏன்? நீங்கள் கேட்டதை கொடுக்கணுனாக்கா அதை நீ பதிஞ்சு அனுபவம் பெற்றுக்கொண்டு ஜெயிக்கணும். ஈவினிங் வந்து நன்றி சொல்லுவோம். ஜெபமே பண்ணல, ஃப்ரெஷ்ஷாக அந்த தேவன் நோக்கி பார்க்காம பரலம் படிக்காமல் எல்லாம் போயிட்டு பாங்களேன், ஹாப்பியாக இருப்போம். ஏன்? அன்றைக்கி தேவனை மறந்துட்டோம், நாமளாக போயிருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுவோம்? ஜாயின் சந்தோஷம் பேசிச்சுன்னு வைப்போம், நமக்கு தெரியாது. ஆனால் என்னைக்கு ப்ரேயர் பண்ணுறோமோ இது தேவைன்ட்டு நம்ம அடிக்கிற உதாரணம் பேசுவோம். கோபம் வரக்கூடாது தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனால் உனக்கு கோபம் வர மாதிரி டிசைன் பண்ணுவார். ஏன்? நீ கேட்ட, என் பிள்ளை கேட்டுச்சு, என்ன பண்ண? உன்னை கட்டுப்படுத்தணும். அப்போ உன்னை அடிக்கிற மாதிரி நடக்கலாம், வண்டியில் போகும்போது கால் துப்பலாம், எரிச்சல் ஆகும். கட்டுப்படுத்துறதுக்கு அந்த கொடுக்குறாரு தவிர நீ கேட்டதை கொடுக்குறா இல்லையா? நம்ம போயிட்டு வந்து நீ கேட்டதை கொடுத்துட்டீங்க அப்பா தேங்க்யூ சொல்கிறோமா? அங்கே ஸ்பாட்லாம் பண்ணுறோம். கோவப்பட்டு எனக்கு மட்டும் ஏன் அந்த கோவம் வருது அப்படின்னு யோசிப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சிந்தனை எப்படி மாற்றி மாற்றி பயிற்றுவிக்கிறோன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்படின்னா நம்ம அர்ப்பணிப்பின் ஜீவியம் அன்பின் கயிறு என்ன பண்ணணும்? பிணைக்கப்பட்டிருக்கானதை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இது அழகான உதாரணம் கொடுக்குறாரு பிரதரு. பூமிக்குரிய விஷயங்களில் ஃபுல்லாகிடுச்சு என் மைண்டு. என் மைண்டில் படத்துக்குள்ளே கொண்டு வைக்க முடியல, காரணம் ஸ்பேஸ் இல்லை. எப்படி நம்ம உதாரணம் கொடுக்குறாருன்னா, சூப்பர் எக்ஸாம் கொடுக்குறாங்க. பூமிக்குரிய குறிக்கோள்களையோ அல்லது விருப்பங்களையோ வைத்தோமானால் எங்கே நம்மளை சிந்தனை வச்சிட்டோம்னா நித்தியமானதும் அதிக முக்கியத்துவம் உள்ள அழகான பொருட்களை வைக்காங்க என்ன இருக்காது, இடம் இருக்காது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அழகாக ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்க. ஒரு அப்பா இருக்கார், பிக்சரை போட்டேன், நான் அப்படியே கதையை சொல்லிடுறேன். ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவங்க பையனை பார்க்குறாரு அவங்க அப்பா. அந்த பையனுக்கு எப்பவுமே புத்தகம் படிக்கக்கூடிய ஹேபிட் இருக்குது. டெய்லி நல்லா புத்தகம் விரும்பி விரும்பி படிக்கிறாப்பில்ல. அந்த அப்பா அந்த பையனை பார்க்குறாரு, புத்தகம் படிச்சுட்ருக்காரு. ஓகே, அப்படின்னா என் மகன் நல்ல ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க அப்பா? தீர்மானம் பண்ணுறாரு. அந்த பையனை கூப்பிட்றாங்க, பையன் பேர் ஜான். ஜான் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. போகிறாரு. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சிப்ஸு கூட இருக்குல்ல, சிப்ஸு கூட அது ஆப்பிள் கூட நீங்கள் நல்லா தெரியும் போதுன்றீங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பிள் பாக்ஸில் இருக்கிற ஆப்பிளை எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து எங்கே கடைக்கு போயிட்டு வறுத்த சிப்ஸ் வாங்கிட்டு வாங்குறாரு. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, எழுந்து அந்த கூட ஃபுல்லாக ஆப்பிள் இருக்கு இல்லையா, எடுத்து கீழே வச்சிட்டாப்பில் வச்சுட்டு அந்த பாக்ஸ் எம்டியாக இல்லையா, எடுத்துன்னு கடைக்கு போயிட்டு வறுத்த சிப்ஸ் என்ன பண்ணுறாங்க வாங்கி ஃபுல்லாக எடுத்துன்னு வர்றாரு. வந்துட்டார். வந்தோன்னா அப்பா அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிப்ஸு ஃபுல்லாகிடுச்சு. எதில்? பாக்ஸ் ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணுறாரு அடுத்து சொல்கிறாரு, இப்போ அந்த சிப்ஸு ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த கூடையில் எடுத்து வச்சல ஆப்பிளை எடுத்து ஃபில் பண்ணுன்றாரு. பையன் ஷாக் ஆகிட்டார். ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு, எப்படிப்பா இது சாத்தியமாகும்? கூட ஃபுல்லாக இருக்குது, சிப்ஸ் இருக்கே, எப்படி கனி ஏற்றி வைக்க முடியும்? ஸ்பேஸ் இல்லை. இதுலேருந்து நமக்கு என்ன பாடம்? அப்போ அந்த தகப்பன் சொல்கிறாரு, இந்த கூடையை போல தானே இருக்குவங்க. அதுக்கு அப்பா அவனுடைய சிந்தையும் அந்த கூடையை போல தான் இருக்குது. அது எந்த அளவு தான் கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு தான் அந்த வறுத்த சிப்ஸ் என்ன பண்ண முடியும், நிரப்ப முடியுமோ நிரப்புண்டேன். ஆனால் அப்படி ஃபுல்லானதுனால என்ன வைக்க முடியல, போ மேலான காரியங்களை அங்கே வைக்க இடமெல்லாம் போயிடுச்சு. இதுதான் நம்ம சிம்பிளாக ஒரு சொல்கிறா பாருங்க. அப்புறம் மைண்டு ஃபுல்லாகவே உலகப்பூர்வ விஷயங்கள் ஃபுல்லாக நெருங்கி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பரத்துக்குரிய காரியம் எப்படி உள்ளே போகும்? வைக்கினா இல்லைங்க, இடம் இல்லை. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும்? அப்போது
அதை உள்ளே வைப்பதற்கு அப்புறம் தான் ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய விஷயம் உள்ளே போகணுன்னா இந்த உலகத்துக்குரிய சிந்தனைகள் நம்ம ஃபுல்லாக நிரம்பி போய் சிப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாம் எடுத்தால் மட்டும்தான் இது போய் வைக்கும்போது வளர்ச்சி காணப்படும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் சொல்ல முடியும் புது சிருஷ்டிகளாக நம்ம என்ன பண்ணுறோம், கொடுத்துட்ருக்கோம். 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, இப்படி இருக்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சிப்ஸ் மாதிரி அந்த கூடைக்குள்ள இருக்க எல்லா விஷயங்களும் பழையவைகள், அது ஒழிக்கப்படணும். ஒழித்தால் மாத்திரமே புதியவைகள் வந்து என்ன பண்ணாங்க, குடியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போது அவங்க புது சிருஷ்டி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ள இருக்க சொல்லக்கூடிய மனப்பாடம் இப்படி தான் காணப்படும். எல்லாம் ஒழிந்து போயின, என்னாச்சுங்க, திரும்பி எல்லாம் ஒழிந்து போயிடுச்சுனாக்கா அங்கே எம்டியாக இருக்குது. இப்போ என்ன நிரம்ப வாய்ப்பு இருக்குது, பரத்துக்குரியவைகள் அங்கே வந்து தங்கி தாபரித்து நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்ட அழைப்பை பற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இதை ஃபுல்லாக படிங்க சிஸ்டர். ஒரு நாணமுள்ள தகப்பனாய் அவர் இருந்து தன் மகனுக்கு நல்ல ஆலோசனையை தந்தார். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். நம் சிந்தைகளை மகிமையான பரலோக காரியங்களாலும் பரலோக குறிக்கோள்களாலும் பரலோக நம்பிக்கைகளாலும் பரலோக பற்றாசைகளை கொண்டும் நிரப்ப வேண்டும். பாருங்க, அந்த ஸ்டோரி மாதிரி நாங்கள் எப்படி புரிஞ்சுதான் பார்க்கும்போது, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம நோக்கம் எப்படி சொல்கிறாருனாக்கா, நம் சிந்தைகளை மகிமையான பரலோக காரியங்களாலும் நிரப்ப வேண்டும், பரலோக குறிக்கோள்களாலும் என்ன பண்ணணும், நிரப்ப வேண்டும், பரலோக நம்பிக்கைகளாலும் பரலோக பற்ற ஆசைகளை என்ன பண்ணுங்க கொண்டு நிரப்பிட்டோம்னா அதை ஒப்பிட்டு பார்க்கும் எப்படி இருக்கும், அதோட ஃபுல்லாக பரத்துற விஷயம்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சுனாக்கா நம்ம எதை திரும்பி பார்ப்போம், பூமிக்குரியவைகள் அனைத்து எப்படி இருக்கும், வறுத்த சிப்ஸ் மாதிரி. அப்படின்னா எல்லாம் எப்படி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகிடும். ஏன்னா நம்முடைய தலைப்பு ஆதரவாசம் ஞாபகம் இருக்குங்களா, எது அல்ல, பூமிக்குரியவைகளே அல்ல மேலான நாடுங்க. அப்படின்னா பூமிக்குரிய விஷயம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அது வேஸ்ட். அது அப்படி என்ன வந்துடும். கடைசியாக அந்த இது படிங்க சிஸ்டர், லாஸ்ட் பேரா. பரலோக அன்புகளாலும் மகிழ்ச்சிகளாலும் ஆவிக்குரிய பொக்கிஷங்களாலும் நம் கூடைகளை நிரப்பினோமானால் மனித வல்லமைகளையும் தாண்டி பூமிக்குரிய எந்த அன்பு மற்றும் மகிழ்ச்சியை காட்டிலும் மேலான மகா உன்னதமானவைகளை நாம் அடைந்திருப்போம். அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. பரலோக அன்பு, டிவைன் லவ், அதனுடைய ருசிகரமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, பரம ருசி பார்த்துட்டு எல்லாமே நமக்குள்ளே நிரம்பி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய பொக்கிஷங்களால் நம்ம கூடையில் நிரப்பினோம்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக தான் இருக்குது, எப்படி இருக்கும், மனித வல்லமையை தாண்டி பூமிக்குரிய எந்த அன்பும் மற்றும் மகிழ்ச்சியை காட்டில் எப்படி தான் இருக்காதுங்க, மேலான உன்னதமானங்களை நாம் அடைந்திருப்பதற்கான சமமாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்துட்ருக்கோம், ஒருவேளை பூமிக்குரிய அன்பு இருக்குது, நெக்ஸ்ட்டு பரலோக அன்பு இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக காட்டலாமா? பூமிக்குரிய விளக்கப்பட்ட அன்பை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அது பரலோக அன்புக்கும் தடையை உண்டாக்கும். எப்படி புரிஞ்சுக்கிறது இது, இவ ரெண்டையும் கலக்கவோ குழப்பவோ கூடாதுன்றாரு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரெண்டுமே பண்ணக்கூடாதுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பரலோக அன்பு ஒன்று இருக்குது, பூலோக அன்பு இருக்குது. அப்போ நம்ம எங்கே தான் இருக்கிறோம், பூலோகத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கும்போது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, குழப்பக்கூடாதுன்றாங்க. இது எப்படி உதாரணம் கொடுக்க முடியுமா புரிஞ்சுக்கிறதுக்கு? இருமனம் உள்ளவன், ஓகே, ரெண்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா சம்டைம் குழப்பறதுனால தான் எதுவும் தெரியாமல் போய் எடுத்து சொல்ல வர்றாரு அவர். பாருங்கள், அதுதான் இப்போ நம்ம அன்பு காட்டும் போது இந்த அன்பு வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். டிவைன் லவ் காமிக்கிறோமா காமனாக காமிக்கிறோமான்றத பொருத்தி பார்க்கறதுக்கு. நம்ம அன்பு காமிச்சிட்டு இதுனா ஆகிடும், தெய்வீக அன்பு நம்ம கம்பேர் பண்ணிப்போம். அப்படி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் செஞ்சுட்டு என்ன பண்ண கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெளிவாக இருக்கணும். எந்த அன்பு நம்ம காமிக்கிறோம், எதை காமிக்கக்கூடாதுன்றத நம்மளை பகுத்து பார்க்கணும். ஏன்னா சுயநலமற்ற சுபாவ அன்பு பரிபூர்ண மனித சுபாவத்தினுடைய ஒரு கோட்பாடாக உள்ளது, பர்ஃபெக்டாக இருக்கும்.
அதுங்க எப்படி பயன்பட சொல்கிறாங்க, அந்த அன்பை, சுபாவ அன்பை பரலோகத்துக்குரியவர்களுக்காக பணிவோடு தாழ்த்தப்படுமானால், நம்மக்கிட்ட அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்பை எதுக்கு தாழ்த்தணுமா, பரலோகத்துக்குள்ள தாழ்த்தப்படும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய நலனுக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை கூட எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட அன்பு ஒருபோதும் சட்டத்தை மீறாது, மற்ற என்ன பண்ணாதுங்க, அழிக்காது. கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே சுபாவ அன்பு இருக்க வேண்டியது அவசியம்தான், எந்த மாற்று கருத்து இல்லை. இதை பெற்றிருந்து இதில் நிறுத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க, வசன பகுதி நமக்கு தெரியும். ஆனால் இவை பரலோகத்துக்குரியவர்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். தேவனே ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா, அந்த டிவைன் லவ்வுக்கு நம்முடைய அன்பு எல்லாம் ஒப்பிட்டு கீழே என்ன வச்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணாத. இங்கு தேவனே முதலாவதாக எல்லாவற்றையும் காட்டிலும் முதன்மையாக காணப்பட வேண்டும். இப்படி நம்ம யோசிக்கும் போது தான் என்ன தெளிய வருதுனாக்கா, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பட எல்லாமே பரத்துக்குருஷனை நோக்கி சிந்திக்கிற மாற்றத்தை யோசித்து பார்க்க முடியும். ஆரம்பத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் ஏன் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்படின்னா பரலோகமே நம்ம நித்திய வீடாக காணப்படுது. இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, மேலான நோக்கி பாருங்க தேவன் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலன் பவுல் மூலிமா எச்சரிப்பு கொடுக்குறாங்க. நித்திய வீடு, என்றென்றைக்குமே அழியாத வீடு நமக்கு இருக்குது. விலையேறப்பெற்ற வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எது மையப்படுத்தி கொண்டு இருக்குனாக்கா, தேவனுடைய தெய்வீக அந்த பரம அழைப்பு இருக்கு இல்லையா, அந்த அழைப்பையை கான்செப்ட் மையப்படுத்தி தான் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் காணப்படுது. பரலோகத்தை நம்ம ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாவை யார் அங்கே இருக்கிறாங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட போகணுன்னாக்கா இதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. எப்படி தெரியுங்களா, நாம் தேவனுக்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம், வானத்து நட்சத்திரம் மாறும்ன்ட்டு. இப்போ நம்ம வாங்கிட்டோம், மாறலை. இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? ஆனால் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நம்ம எங்கே தான் ஜீவிக்கிறோம், இப்போது பூமியில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாமே பூமிக்கு நோக்கி சார்ந்து இல்லை, எல்லாமே பரலோகத்துக்கு குறித்து நோக்கி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நித்திய வீடு. அது எப்படி நம்ம புதிய சகோதர விளக்கம் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வீடு சேல்ஸுக்கு வருது. வீடு ரேட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 50 லட்ச ரூபா வருது, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 50 லட்சம் வீட்டை வாங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம், முன்பணம் கொடுப்போம் இல்லையா, ஒரு 10 lakhs கொடுக்குறோம், அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்களா. இப்போ அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் கொடுத்ததுனால மீதி என்ன பாக்கி இருக்குது, 50 லட்சம் வீடு வாங்க போகிறோம், பிளான் பண்ணிட்டோம். முன்பணம் 10 லட்சம் கொடுத்தாச்சு, மீதி பெண்டிங் எவ்வளோ இருக்குது, 40 லட்சம் இருக்குது. அப்படின்னா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, மீதி பேலன்ஸ் 40 லட்சங்க இல்லையா, அது கொடுக்குற வரைக்கும் அந்த வீடு யார் சொந்தமாகாது, நம்ம சொந்தமாகாது இல்லைங்களா. அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், மீதி 40 லட்சம் மொத்த தொகையும் கொடுக்குற வரைக்கும் அந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை. ஆனால் ஒன்று, அட்வான்ஸ் கொடுத்ததுனால அந்த வீடை வாங்க உரிமை பெற்றிருக்கிறோம், புரியுதுங்களா. மொத்த தொகையும் கொடுக்குற வரைக்கும் வீடு சொந்தம் இல்லை, ஆனால் அட்வான்ஸ் கொடுத்ததுனால அந்த வீடு வாங்கக்கூடிய உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் கம்பேர் பண்ணுறாரு. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம், சரியாக நிறைவேற்றி முடிக்கும் பட்சத்தில் தான் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தொகை பெண்டிங் இருக்குது, தேவன் காமிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், அழியாமல் கொடுக்க போகிறோம், படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இன்னும் பெற்றுக்கொள்ள. காரணம், தேவன் கர்த்தர், தேவனுக்கும் நமக்கும் ஒரு சேனல் இருக்குது. அது என்ன சேனல், ஹோலி ஸ்பிரிட். இப்படி கொடுத்து தானே பண்ணிருக்காங்கன்னா கிறிஸ்து இயேசு மூலமாக இணைச்சிருக்கிறாரு. இன்னும் நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. இந்த பாயிண்ட் படிங்க சிஸ்டர். எந்தளவு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையில் உனது பங்கை உண்மையாய் நிறைவேற்றுகிறாய் என்று தற்போது நிரூபித்து காட்டு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எந்த அளவுக்கு நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையில் உனது பங்கு உண்மையாய் நிறைவேற்ற என்று நிரூபித்து காட்டு. அடுத்து தேவன் சொல்றாங்க பாருங்க, உன் பங்கை நீ நிறைவேற்று, உன் பங்கை நீ நிறைவேற்று, நான் என் பங்கை செய்வேன். நான் என் பங்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். அப்படின்னா இந்த வீடு நீங்கள் மொத்தம் வாங்கினாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, முன்பணம் கொடுத்தாச்சு, மீதி அமௌண்ட்டு கொடுத்தா தான் வீடு நான் அவனுக்கு கொடுப்பேன். கரெக்டாக அதான் தேவன் சொல்கிறாங்க. வாக்குத்தான் கொடுக்கப்படாச்சு, விசுவாசிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அதை கேட்ட வாழ்க்கை உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. அந்த உடன்படிக்கையின் ஜீவத்தை நிறைவேற்றி முடித்து காமி, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நித்திய வீடு ஆகிய உனக்கு கொடுப்பேன். அது வேறு யாருக்கும் இல்லை, நமக்கு அநேக
வாசஸ்தலங்க இருக்குது, எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு தான். ஆனால் கொடுக்கறதுக்கு போகிற ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தல பண்ணுவோமென்ட்டு அதை செஞ்சு முடி, நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருவேன். அடுத்து, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அவ்வாறே செய்வார். பாருங்க, நம்ம அழைத்தவர் எப்படி இருக்காங்க, ரொம்ப உண்மை உள்ளவர். கட்டாயம் செய்வாரா, இல்லை சொல்லிட்டு மாற்றுவாரா? கட்டாயமே செய்வார். நம்மளை போய் சொல்கிறாங்க. இப்போது நாம் நமது பங்கை உண்மையாய் செய்கிறோமா என்பதே ஒரே கேள்வியாக உள்ளது. ஏனெனில் தேவன் தம் பங்கை நிச்சயமாக தருவார். தேவன் கட்டாயமாக சொல்லிட்டார்னா கட்டாயமாக கொடுத்துருவோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் செய்வோம் சொன்ன நாமோ சரியாக செய்வோமா இல்லையான்றது கேள்வியாக இருக்குது. இந்த பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதுங்களா? அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், மீ 40 லட்சம் கொடுக்க முடியுமா? முடிஞ்சால் தான் வீடு நம்ம சொந்தம். கொடுக்கலனாக்கா 10 லட்சம் கொடுத்துருந்தா வேஸ்ட், வேற விற்றுருக்கலாம்ல, டைம் வேஸ்ட். அப்படின்னா தேவன் அப்படி தான் பார்ப்பாங்க. குறிப்பிட்ட காலம் போய் கொடுத்துருக்கா நமக்கு. இந்த உடன்படிக்கையின் ஜீவியம் நீங்கள் அழைக்கு வந்துருச்சு, வந்தாச்சு. இப்படியே ஓட்டுருக்கு முன்னேற்றம் அடையலைனாக்கா வெயிட் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ண வீடு என்ன பண்ணும், இப்போது அட்வான்ஸு திரும்பி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஒரு மாதம் டைம் தராங்க, அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, 40 லட்சம் வரல. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவார், இப்போ அவர் வீடு விற்கணும், அவங்க கொடுக்கணும், என்ன பண்ணுவார் இப்போது? அவ்வளோதான். அழைப்பு மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த உடன்படிக்கையின் ஜீவத்தை நிறைவேற்றி காட்டு, நான் அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் நிறைவேற்றதை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, நம்மளை சிந்தையெல்லாம் எப்படி பயிற்றுவிக்கப்படுதுன்னா இந்த மாதிரி காரியங்களுக்காக மட்டும்தான் பயிற்றுவிக்கப்படுது. 2வது பாயிண்ட்டு முடிக்கிறோம். இப்போ 3rd பாயிண்ட் எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு புது சிருஷ்டியை நம்ம ஒரு பார்வை பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட பாடத்துங்களா இது எல்லாவற்றையும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்த பாடத்தை வச்சு பூமிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஒரு புது சிருஷ்டியை பார்க்கும்போது இருக்குது. நமக்கு ஒரு புது சிருஷ்டியை பார்க்கும்போது எப்படி தெரியுது? அப்போஸ்தலன் பவுல் பேசுவார் இல்லையா, 2 வார்த்தை, குப்பையும் நஷ்டமான. இந்த 2 வார்த்தை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? குப்பை அப்புறம் என்ன அர்த்தம்? வேஸ்ட்டு தான். அப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால எனக்கு யூஸ் இல்லை, போட்டது தான். நஷ்டம் என்ன நஷ்டம்? பூமிக்குரிய எல்லா விஷயங்களும் யாருக்கு நஷ்டம்? எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமா என்றனா ஏன் என்றாரு? எதுக்காக என்ன வராரு? அது அவர் மகிமைக்குள்ளே பார்த்தார் இல்லையா, அது எல்லாத்தையும் மகிழ்ச்சி பேசுகிறாங்க. அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறாரு. இது எதுவுமே இல்லை, எனக்கு பிரோஜனம் எதுக்குன்னா புது சிருஷ்டிக்கு சுத்தமாக பொருந்தாது, தூக்கி போகிறத பாருங்க, தேவையில்லை. அப்படின்னா நாமளும் அதே பார்வை தான். ஒப்பிட்டு பார்க்கும்போது எதுவுமே நமக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும், சந்தோஷம் கொடுக்காது. சமாதானம் கொடுக்குற மாதிரி இருக்கும், சமாதானம் கொடுக்காது. ஆனால் சத்தியம் என்ன பண்ணுறோம், கேட்குறோம் இல்லையா, கேட்டு உள்ளே வைக்கும் போது புது சிருஷ்டி தான் அப்டேட் ஆகும். பழைய சிருஷ்டி என்னைக்கு கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறதோ புது சிருஷ்டி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் பாடம் பார்த்துட்டோம். அப்படின்னா அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் பார்க்கும்பொழுது பிரதிஷ்டை செஞ்சுட்டோம், ஆனால் நம்ம நேரங்கள்லாம் பண்ணக்கூடாது. போயிட்டு புது சிருஷ்டியை பார்க்குறோம் இல்லையா, ஒப்பிட்டு பார்க்கும்போது அது வேஸ்ட்னு பார்த்தாச்சு. இப்போ அர்ப்பணிப்பின் ஜீவிதம் நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கா? நேரம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, வேல்யூபிள் டைம், அந்த விலையேறப்பட்ட மணித்துளிகளை என்ன பண்ணக்கூடாது சொல்கிறாருன்னா, பூக்கள் மீது அன்பு காமித்து பொம்மைக்கள் மீது அன்பு காமிச்சு என்ன பண்ணக்கூடாது, செலவிடுவது ஆபத்தை கொடுக்கும், அபாயமான காரியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் ஃபுல்லாக எங்கே போகுதுனாக்கா மைண்டு எங்கே அதிகமாக கொடுக்குறோமோ அங்கே உள்ளே போயிடுது. போகிறதுனால எங்கே கொடுக்க மாட்டோம், அந்த சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு பரலோகமெல்லாம் படிக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோம். இது எது கம்பேர் பண்ணுறாருன்னா, நேரத்தை சரியாக பயன்படுத்தும். ஏன்னா பிரஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியம் இதை நோக்கி பயணிக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நியூஸ் வாசிக்கலாமா, செய்தி படிக்கலாமா, நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ புது சிஸ்டத்தை பார்க்குறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். பூமிக்கும் பரலோகத்துக்கும் வேஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேஸ்ட் என்னென்ன பார்க்குறோம், பூக்கள் மீது பொம்மை மீது நாய்க்குட்டி மாதிரி நேசிக்கிறோம். இது எல்லா நேரம் வேஸ்ட்டு, கரெக்டுங்களா? அதான் கண்டுபிடிக்கிறோம், வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்? அங்கே கொடுக்க நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு
உலக செய்தியில் இருக்குது, அதை பார்க்கலாமா? குசு குசுன்னு சவுண்டு கேட்குது, ஆனால் என்ன புரியல. பிரதர் என்ன சொல்கிறாருனாக்கா, செய்தி பார்ப்பது தவறு கிடையாது, நான் தப்புன்னு சொல்ல வரல. நம்முடைய வேதாகமத்தை கோப்பிட்டு சொல்லக்கூடிய ப்ராஃபஸ் சம்பந்தமான விஷயங்கள் வருது, கூர்ந்து கவனிங்க. கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் தன் தலையை நிமிர்த்து பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம அது கண்டறிந்து போதுமானது. பொழுதுபோக்காக படிக்காதுங்கன்றார். இப்போ டைம் போகலை பிரதர், டைம் பாஸ் நோ. அப்போனா டைம் போகலாம், எவ்வளோ வேல்யூ டைம் இருக்கு நம்ம இருக்குது. நம்ம அங்கே பொழுதுபோக்காக படித்து கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நடக்குது, யுத்தம் நடக்குதா, கம்பேர் பண்ண பார்த்துட்டு அதுக்கு இன்னும் ப்ராஃபிஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். அதே சொல்கிறாங்க பாயிண்ட்டு, எப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் தன் நேரத்தை, அதாவது தேவன் கொடுத்த நேரத்தை உபயோகிக்கிறான் என்று ஒவ்வொருவரும் தன்னை குறித்து கருத்துலாம் கொடுக்கணுமா, கணக்கு ஒப்புக்கணுமா? சப்போஸ் கேட்க எப்படி யோசிச்சு பாருங்கள், காலையில் என்ன பண்ண கேட்டேன்னா சொல்லுவோம், சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, பொழுதுபோக்காக படிக்கவும் கூடாது. அதேமாதிரி ஒரு அழகான பாயிண்ட் சொல்கிறாங்க, புது சிருஷ்டிக்கு ஆதாயம் அளிக்காது எதையும் என்ன பண்ணீங்க படிக்காதீங்கன்றார். அப்படின்னா யுத்தம் நடக்குது இன்றைக்கி, இஸ்ரேல் ஈரான் ஃபைட் போயிட்டுருக்கு, இது பார்க்க வேணாமா? இது நமக்கு உரியது, இதை நீ பார்த்து கண்டறிந்து ஒப்பிட்டு பார்க்கணும். இதுவே நம்முடைய வாழ்க்கை தரக்கூடாது. அது போகிறதுனால யுத்தம் நடக்குதுன்னா அதுக்கு செய்திகள் பார்க்குறோம், வசனம் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், அப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், தன்னை ஆயத்தப்படுத்துகிறோம், ஒரு பொசிஷனை பண்ணோம். பரத்துக்கு சிந்தனை கிட்டு கேஸ் இருக்க வாய்ப்புகள், இதெல்லாம் எதுக்குன்னா நம்முடைய எச்சரிப்பு. ஐயோ நடந்து போச்சு பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை. நமக்கு தெரியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம், தீர்க்கதரிசனுடைய மாணவர்கள். நாம ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே இதை நோக்கி நடந்து போயிட்டுருக்குன்னு தெளிவாக பார்க்க முடியும். இதை பத்திரிலாம் பார்த்தேன், பட் என்ன பண்ணிட்டோம், நம்ம வேறு பாடத்துக்கு வந்தாச்சு. தேவன் சித்தமாக தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதுவும் ட்ரைனிங் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மனவாட்டியாக மாறணும். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாறணும். அப்படின்னா அந்த உலகத்தை ஜெயிச்சா தான் எங்கே போக முடியும், மனவாட்டியாக மாற முடியும். அப்படின்னா அப்படியே கான்செப்ட் அப்படி கொண்டு போகலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூமிக்குரிய மனவிற்பனை பார்த்தோம், அடுத்து பூமிக்குரிய சிந்தை எப்படி பயிற்று இருக்குன்னு பார்த்தோம். மூன்றாவது பார்க்கும்போது பூசிஷ்ட பார்ல பார்க்கப்படும் போது எல்லாமே குப்பையும் நஷ்டமாக இருக்குன்னா நம்ம நேரத்தை எங்கே கொடுக்குறோம் எங்கே கொடுக்கக்கூடாதுன்றதை பகுத்து பிரித்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோம், நமக்கு என்ன லெசன் அப்படின்னா, இங்கே அழைக்கப்பட்ட நம்ம எல்லாரும் எங்கே போக போகிறதுங்களா, தேவனுடைய ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட இந்த உலகத்திலே அண்ட சராசரி நிகழாத மாபெரும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலான கல்யாணம், அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? இந்த வார்த்தை படிங்க சிஸ்டர். இதுவரை நிகழ்ந்திராத அளவு மாபெரும் மகா மேன்மையான திருமணத்தில் பங்கேற்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்று இருக்கிறோம். ஆகவே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம்பா, எல்லாருமே ரெடியாக இருக்கும். ஏன்னா ஒரு உலகப்புறமான மணப்பெண் திருமணத்திற்காக நம்முடைய ஆடை எப்படி அலங்கரித்து கொண்டு ஜோடித்து என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வஸ்திரம் அழகாக பாதுகாத்து கொள்ளுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணாக்கா, பூமிக்குள்ள கலப்பை போயிட்டோம்னாக்கா அந்த ஆடைக்குள்ள என்ன பட வாய்ப்பு இருக்குது, அழுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த பரலோகத்துக்குரிய விஷயம் ஈடுபடணும்னாக்கா தேவனுக்கு கொடுத்த சரியான மனப்பாடம் என்ன பண்ண பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்றால், கிறிஸ்து நம்ம கொடுத்த அந்த நீதி வசனம் பண்ணணும், சரியாக பாதுகாத்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் மனவாட்டியம் மாறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, தன்னை அதுக்கு ஆயத்தப்படுத்தணும் அவசியமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த அழிவுக்குரிய சரீரத்தில் தங்கியிருக்கிற காலம் வரை இவ்வாறு ஆயத்தமாகுதல் தொடர்ச்சியான பணியாக நடைபெற வேண்டும். தம் குமாரனுக்கு யார் பொருத்தமான மனவாட்டிகளாக உண்டாயிருக்கிறார்கள் என்பதை மெய்ப்பித்து காட்டுதல் தேவனது மாபெரும் திட்டமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நம் விஷயத்தில் நாம் விழிப்போடு இருந்து நம்மை தயார்படுத்துவதை பொறுத்தே இந்த உறுதிப்பாடு அடங்கியுள்ளது. பாருங்க, இந்த அழிவுக்குரிய சரீரத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் ஆயத்தமாகுதல் அவசியம். மரணம் பருந்தும் நம்ம என்ன பண்ணணும், நிலைத்து நிற்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டே சொல்கிறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, தம் குமாரனுக்கு உலகத்தை ஜெயித்த மணவாளனுக்கு ஏற்ற ஜோடி யாருன்னு பார்க்குற வரைக்கும்
எல்லாருக்குமே டெஸ்ட் போயிட்டே இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்? கண்டினியூவாக ஜெயிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா தன் குமாரனுக்கு யார் பொருத்தமான மனவாட்டியாக உண்டாகிறார்கள் என்பதை மெய்ப்பித்து காட்டுதல் தேவனது மாபெரும் திட்டமாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன். அப்படியேப்பட்ட கர்த்தர் இயேசுக்கு ஒரு ஜோடி இங்கேருந்து ஒருத்தவங்க போகிறாங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜோடி அப்படி இருக்கணும். மேட் ஃபார் ஈச் அதை சொல்லுவாங்க இல்லையா, கணவன் மனைவி இப்படி இருக்கணும். அப்படின்னா கிறிஸ்துக்கு ஏற்ற மனவாட்டியாக மாறுன்னா நம்மளோட சிந்தை எங்கே இருக்கணும்? பரத்துக்கு ராஜா அங்கே இருக்கார். நம்முடைய ஹஸ்பண்ட் எங்கே? மணவாளன் எங்கே இருக்கிறார்? பாருங்க, எல்லாமே அங்கே நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்படின்னா இங்கே தான் கேட்டிருக்கோம். நம்முடைய மைண்ட் அங்கே பார்த்த போது எப்போ என்னுடைய ஹஸ்பண்டை மீட் பண்ணலாம், ராஜாவை பார்க்கலாம், தேவனை பார்க்கலான்ற எண்ணம் வரும்போது அழகாக பாயிண்ட் கொடுக்குற பாருங்க. அடுத்து படிங்க சிஸ்டர். இந்த மிக முக்கியமான பணியில் முறையாக நம் நேரத்தை வீணாக்க மாட்டோம். இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கொடுக்கப்பட்ட டைமை கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் யார் டைம் ஸ்பெண்ட் இருப்போம்? உலக காரியங்கள் நமக்காக பரலோகத்துக்கு ஈடுபட்டு கொண்டிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட். அதற்கு மாறாக நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக பிறருக்கு, விசேஷமாக நம்மோடு பரலோக வழியில் நடக்கின்ற சகோதரர்களுக்கு உதவுதலின் மூலம் நம்மை முறையாக உருவாக்கி தயார்படுத்தவும் முடியும். அடுத்த பாயிண்ட் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் பரத்துக்கு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க, நல்லா ட்ராவல் பண்ணுறீங்க, ஓகே. இப்படி போயிட்டு இருக்கும் போது உங்களை போலவே அழைக்கப்பட்ட இந்த சுவிசேஷ யுகத்தில் என்ன பண்ண, பரலோக வழியில் யாரெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கும் உதவணும். நம்மை முறையாக உருவாக்கி தயார்படுத்த முடியணும். அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுங்க, உருவாக்குவதற்கு வழியை காட்டுவதற்கு அவசியமாக இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, சகோதரருக்காக நம் ஜீவனையும் அளிக்க வேண்டும். நம்மை தயாரித்தலில் இது ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் சகோதரை கட்டி எழுப்புவதோடு நம்மை நாமே கட்டி எழுப்பவும் வேண்டும். பாருங்கள், இது எல்லாமே நடக்கணுன்றது அவசியமாக இருக்குது. எப்படி பண்ணுறது? எல்லாமே மாம்ச சரீரத்தில் அபூர்ணமாக இருக்கிறோம். இவ்வளோ பாயிண்ட் பார்த்து இது எல்லாமே மெச்சூரிட்டியான பாயிண்ட்டு, அப்பாற்பட்ட ஒரு எண்ணங்கள் கொண்ட விஷயம். இது நம்ம இந்த பூமியிலேருந்து எப்படி பண்ணுறது? இந்த டெஸ்ட்டு கொடுக்கப்படுது இல்லையா? டெஸ்ட்டு நடக்கும்போது எப்படி ஜெயிக்கிறது? டெஸ்ட்டு எது கொடுக்கப்படுது? ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். தேவனும் சோதனை கொடுக்குறாரு இல்லையா? இந்த சோதனை யார் கொடுக்கப்படுது? நம்ம எங்கேருந்து பார்த்துட்ருக்கோம்? அங்கேருந்து பதில் சொல்லுங்கள். யாராக பார்த்துட்ருக்கோம்? தேவன் டெஸ்ட் யார் கொடுப்பாங்க? அழைக்கப்பட்டவர்கள் தான். புது சிருஷ்டி வச்சலாமா? ஓகே. அப்படின்னா மாம்சத்துக்கு கொடுக்க மாட்டாரா? புது சிருஷ்டி எங்கே தங்கியிருக்கு? மாம்சத்தில் இருக்க. டெஸ்ட் யாருக்கு? டெஸ்ட்டே எனக்கு வேணாம் பிரதர். ஓகே, படிக்கலாம். நீங்கள் சொன்னதான் கரெக்ட். ஆகவே நமது சரீரம் பூரணமாய் இருக்கிறதா என்பதற்கான பரீட்சை நேரிடாமல் நம் இருதயங்கள் பூரணமா உள்ளதா என்பதே பரீட்சையாய் இருக்கும். பாருங்க, நமக்கு டெஸ்ட் எங்கே பார்க்குதுன்னா நம்முடைய சரீரம் பர்ஃபெக்டாக இருக்கான்றத பார்க்க மாட்டாங்க. மாறாக நம்முடைய இருதயங்கள் பூரணமாக இருக்கிறதா என்பது பரீட்சை. அதுதான் டெஸ்ட்டு. தேவனுக்கு முன்பாக நம் இருதயம் பூரணமாய் இருக்குமானால் நம் வார்த்தைகள், நம் செயல்பாடுகள் மற்றும் நம் சிந்தனைகளை நம் ஆற்றலுக்குட்பட்டு அன்பின் இசைவாகும்படி செய்வோம். இவ்வாறு நம் இருதயங்களை நேர்மையும் உண்மையுமாக காத்து கொள்ளும் போது தேவனது நேசகுமாரனும் நம் பரலோக மணவாளனுடைய சாயலை அடையும் பாதையில் அதிகமாக வளருவோம். ஏற்ற வேளையில் கைகளால் கட்டப்படாத நம் வீட்டிற்குள் பரலோகங்களில் நித்தியத்துக்கும் ஜீவிக்க மாபெரும் மகிழ்ச்சியுடன் பிரவேசிப்போம். பாருங்க, நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனவாட்டி ஒருத்தன் மாறும்னா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் காமிக்கணும்னு பார்க்கும்போது தங்களுடைய இருதயங்களை எப்படி பண்ணணும்னா நேர்மையும் உண்மையாக காத்து கொள்ளும் போது தேவனது நேசகுமாரனும் நம் பரலோக மனவுடைய சாயலை அடைய முடியும். அப்படி அடைந்தவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டாயமாக அந்த திருமணத்தில் இணைக்கப்படுவார்கள். அந்த ஒப்பந்தம் காணப்படும். இப்போ அவங்க மகிழ்ச்சியாக காணப்படும் போது லாஸ்ட்டு பேரை பார்க்கும்போது அதன் பிறகு கிறிஸ்து இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியை காணப்பட்டாங்க. இப்போ 2 பேர் எங்கே கொண்டு நிறுத்தோம்? அது இயேசு கிறிஸ்து. பார்த்தீங்களா? தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்?
இந்த பூமியில் ஜெயித்து ஜெயம் பெற்ற ஒரு புது சிருஷ்டி குற்றமற்றலாம் மாறிக்கிறாங்க, பரிசுத்தம் மாறிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனவாட்டை கொண்டு போயிட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாதீங்களா? யாருக்கு முன் நிறுத்தாதீங்களா? அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு வச்சு பாருங்க. கர்த்தர் இயேசு மறுத்து ஏதோ கர்த்தர் இயேசு பார்க்கறதே அவ்வளோ பிரம்மாண்டம். என்ன பேச்சு வரும், ஒரு முடியாது, எங்கேருந்து பேசலாம். அப்புறம் அந்த சீன் இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை வசனம் படிச்சிட்டோம். அப்படின்னா தேவனை பார்க்கவும் முடியாதா? இது யார் கொடுக்க வசனம்? இது இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவன் தரிசிப்பார்கள். அந்த வசனம் பூமியில் பார்க்குறோம் இல்லையா, அவர் இது வரைக்குமே வரலாறு காணாத ஒரு விஷயம், அது பார்க்க முடியாது. ஆனால் யாருக்கு இந்த வாசனம் ஓப்பன் பண்ணுறாருன்னா நமக்கு. இந்த இதயத்தில் யார் நேர்மையாக காணப்பட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கட்டம் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு தேவனை பார்க்க முடியும். இப்போ அந்த வசனத்தையே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அது வேறு கான்செப்ட் இது, ஓகேங்களா? அப்படின்னா நாம் சரியாக இப்போ நிற்கும் போது அந்த சீன் எப்படி இருக்கும்? அதன் பிறகு பிதாவின் முன்பாக தன் புருஷனுக்காக அலங்கப்பட்டிருந்த மனவாட்டியாக குற்றமற்றலாக சொல்லடங்கா மகிழ்ச்சியுடன் நாம் கர்த்தர் ஒப்படைப்பார். சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு மகிழ்ச்சி? பேசவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த அன்பு அப்பாற்பட்ட அன்பு, சொல்ல முடியாத அன்பு. இதுக்காக தான் என்ன பண்ணுறோமோ, நம்முடைய தலைப்பில் பார்த்தோம். என்ன தலைப்பு? பரத்துக்குரியவைகளை நேசிக்கிறோம். நேசிக்கும்படி நம்முடைய சிந்தை என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஜெயிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சகோதரன் ஒரு சகோதரி உலகப்பூர்வம் ஜெயிக்குது என்ன பண்ணுறாங்க, தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நேரத்தை என்ன பண்ணுறாங்க கொடுத்து ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி ஓடி ஜெயிக்கிறாங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா, அதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அது. அப்படின்னா மாம்சத்துக்குரியது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை யாருக்கு வந்துடுச்சோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அழைக்கப்பட்ட அழைப்பை பூர்த்தி பண்ணுறாங்க. கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியை மாறிட்டாங்க. மாறின அவங்களுக்கு அப்பேற்பட்ட மகிழ்ச்சி கொடுக்கும்போது சொல்ல முடியாது அந்த வார்த்தைகளை. அதை கொடுத்து அப்போஸ்தலன் பேர் வசனம் பதிவு பண்ணுறாரு, வாசிக்கலாம். 1 பேர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. பாருங்க, அவர் நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுறோம். இயேசு கிறிஸ்து பார்த்துருக்குமா? பார்த்ததில்லை, ஆனால் அன்பு கூறுறோமே. இப்போது அவர் நம்ம தரிசியாமல் இருந்தோம் அவரிடத்தில் விசுவாசம் வச்சுருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரிச்சார் நீடு விசுவாசிக்கிறோம். வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிரந்தரமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? அபூர்ண மனுஷன் பண்ண முடியுமா? அதெல்லாமே யார் தான் பண்ணிகிட்ருக்கா? நம்ம எதிர்ந்த பார்லேருந்து பார்த்துட்ருக்கோம். புது சிருஷ்டின பார்ல பார்க்கும்போது அவங்க மட்டும்தான் விசுவாசிப்பாங்க, களி கூறுவாங்க. அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் பெற்றுக்கொள்வேன்ற சொல்லும் போதே அவர் சந்தோஷம். ஏசு கிறிஸ்து கூட்டின்னு போயிருந்தாங்கப்பா, இவனை மனவாட்டி காமிக்கும் போது அந்த தாற்பரியம் புரிஞ்சிக்க முடியல, இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாம் எப்படி தான் காணப்படும்னா இந்த மாதிரி விசுவாசிக்கும் போதும் அன்பு காட்ட மட்டும்தான். இந்த அன்பை எப்படி காமிக்கலான்ற சகோதரர் அழகாக எக்ஸலண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த வசனத்துக்கு இப்படி தான் பாயிண்ட் வரமா நான் அழகாக கொடுத்துருக்காங்க, வாசிக்கலாம். நாம் ஒருவருக்கு ஒருவர் எதை நேசிப்பது? வசனம் பார்த்தேன் இல்லையா, நேசிக்கணுன்ட்டு. எதை நேசிக்கிறது? தலையின் அமைப்பியா அழகாக ஜோடிச்சிருக்கிறாங்க அதுயா? இல்லை முகத்தோற்றம் பார்க்கறது அழகாக குண்டாக இருக்குது, முகம் குண்டாக ரவுண்டாகுதா, ரவுண்டாக இருக்குது அதுவையா? அல்லது வேறு முகத்தோற்றம் செவ்வையாய் ரசிந்திருப்பதையா? இல்லை அவன் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வரது பார்க்கும்போது நல்லா காஸ்ட்லியாக இருக்குது, காஞ்சி பட்டு அதுவா? இல்லை பட்டு சட்டை இப்படி அது நேசிக்கிறது அப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இல்லை, நம் குருவின் சாயலை ஒருவரில் யாராவது ஒருத்தவங்க நல்லா பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நம்ம குரு இருக்கார் இல்லையா, அந்த குருவின் சாயலை ஒருவரில் ஒருவர் காணும்போது அந்த அச்சாடைய சகோதரர் இருக்குது, பதத்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது விகிதாச்சாரப்படி அது எப்படி சொல்லலாம், பர்சன்டேஜ். ஓகே, ஒருவரில் உள்ள அன்பு கூற வேண்டும். இந்த பாயிண்ட் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் முடிக்க போகிறோம். அவ்வளோதான். முக அமைப்பை பார்க்குறதில்ல, ட்ரெஸ்ஸை பார்க்குறதில்ல, அவங்களுடைய எதுவுமே பார்க்குறதில்ல. எதை பார்க்கணும்? அன்பு கூறன்றாங்க இல்லையா, எப்படி பார்க்க சொல்கிறாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய சாயல். சாயல் மீன்ஸ்
கேரக்டர், அவருடைய தன்மை பார்க்கப்படும் போது பர்சன்டேஜ் சொல்கிறா பாருங்க, அங்கே நோட் பண்ணணும். ஈக்குவாலிட்டி வருதா இல்லை வித்தியாசம் மாறுபடுது இல்லையா? ஏன் மாறுபடுது சிஸ்டர் படிங்க. அன்பு கூற வேண்டும். அதுக்கு அடுத்து ஒருவர் இயேசுவின் நடந்து படிங்க. ஒருவர் செகண்ட் பேரல்ல தேர்ட் லைன். ஒருவர் இயேசுவின் சாயலில் அதிகப்படியான தன்மையை கொண்டிருப்பாராகில் அப்படிப்பட்டவரை எல்லாருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும். பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? அன்பு பார்க்கும்போது இந்த அன்பு தான் எந்த அன்பு சொல்கிறாருன்னா அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. இதுவே பரலோகத்துக்குரிய மற்றும் ஆவிக்குரிய அன்பு. நாம் நாளுக்கு நாள் இவ்வகையான அன்பை விளைய செய்ய வேண்டும். போதுங்க. பாருங்க, நம்ம பார்க்குறோம், சில பேர் கீழே கேட்கலாம், ஈக்குவாலிட்டி நமக்குள்ளே இருக்கும், ஆனால் அன்பில் வித்தியாசம் இருக்கும். இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இல்லையா, எல்லார்கிட்டையும் அன்பு காமிச்சாரா? காமிச்சார். அதிகமாக 3 பேர்கிட்ட காமிச்சார், ரொம்ப காமிச்சார். ஏன் மீ 9 பேர் வேஸ்ட்டா? இல்லை, இந்த 3 பேருடைய ஈடுபாடு அவ்வளோ வந்துச்சு. அந்த ஈடுபாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். 3 இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒன்று கெத்செமனேல, இன்னொன்று மறுரூப காட்சி, இன்னொன்று எவ்ரி விட்டு அந்த ரெசரக்ஷன் நடக்குது இல்லை அங்கே. மற்றவங்க ஏன் வரல? இதெல்லாம் கம்பேரிஸ் பார்க்குறோம். 12 பேருமே அப்போஸ்தலர்கள் தான். அந்த 3 பேர் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாங்க, கிறிஸ்துக்காகவே சொன்னாங்க இல்லையா. வலது பக்கத்துலேயும் இடது பக்கம் சீட்டு போட்டாங்க. அது கேட்ட என்ன கேட்டாங்க? நான் குடிக்கும் பாத்திரத்தில் இதெல்லாம் யார் தான் பெற்றுக்கொண்டாங்க? அவங்க தான் கேட்க முடிஞ்சுது, மற்றவங்க யாருமே கேட்கல பாருங்க. அப்படின்னா கிறிஸ்து நம்ம குரு இல்லையா, அந்த குருவின் சாயலே ஒருவரில் ஒரு காணும் இதுக்குதாச்சும் அப்படி பர்சன்டேஜ் இருக்குது. ஆனாலும் அன்பு எல்லாரும் காமிக்கப்படும், முன்னப்பின் இருக்கும். அந்த முன்னப்பினை ஏன் நம்ம புரிஞ்சுன்னு சொல்லுவார்னா, கிறிஸ்து சாயல் அவங்களுக்கு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கப்படும். அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். அதுவே பரலோகத்துக்குரிய மற்றும் ஆவிக்குரிய அன்பு. நம்ம இதை மறுக்க முடியாது. டிவைன் லவ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்டிஸ் அதுக்கு அடுத்து அப்படி ஒரு அன்பு, நீதிக்கு உட்பட்ட அன்பு இப்படி தான் காணப்படணும், அப்படி தான் காணப்படணும். சில பேர் ஏங்கலாம், பிரதர் எனக்கு அது செய்யவே இல்லை, அவங்க பண்ணுறாங்க. இல்லை, நம்ம அப்படி கம்பேர் பண்ணதில்லை. இது ஸ்பிரிச்சுவல் லவ் எப்படி காமிக்கின்ற ஒரு பாடம் கொடுக்கப்படுது. நம்ம அந்த பாடத்தை எடுத்துக்கணும். எனக்கு அதிகமாக காமிக்கல, அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற நோக்கத்துக்காக கொடுக்கப்படலை. கிறிஸ்துவின் சாயல் நம்மளுக்கு அதிகமாக காணப்படுதா? கொடுக்கப்படுது. குருவே அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தேவன் நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் என்கிட்ட அன்பு காமிப்பாங்களா? கொடுத்த அன்பு சரியாக பயன்படுத்தலை. நான் மீண்டும் ஏந்து வரும்போது அரவணைச்சி இன்னும் அதிகமாக கொடுப்பாரு. நான் வர வரைக்கும் அவர் கொடுக்கவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வீணாக்கிட்டேன். ஆனால் வெயிட் பண்ண மகன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வேறு வேலை. அப்படின்னா 10 பேரில் 8 பேர்லாம் ஓடிட்டுருக்காங்க, அவங்கள முன்னேற்றம் கொடுப்பாங்களா? ஒருத்தர் வீக்காக என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் லக்கு அடையணும், அதையும் வேலை பார்ப்பாங்க. இவர் என்ன பண்ணணும்? தட்டி எழுப்பி விடணும். ஏன்னா அநேகம் பெற்றுக்கொண்டதை மிஸ் பண்ணி தங்கியிருக்கிறாரு. அவர் தான் அழைப்பு என்ன பண்ணணும்? நிறைவேற்ற முடிக்கணும். அப்படின்னா இந்த அன்பு பரிமாற்றம் எல்லாம் கொடுக்கப்படும். அதில் பர்சனேஜ் இருக்குது. இதுதான் தெய்வீக அன்பு, ஆவிக்குரிய அன்பு சொல்கிறாரு. இந்த அன்பு நாளுக்கு நாள் எவ்வகையான அன்பை நம்ம நம்பணும்? விதைச்சி அது அறுவடை பண்ணுற வளரணும். வளர்ந்து மற்ற எல்லா பற்றாசைகளையும் 2வது இடத்துக்கு தள்ளணும். ஃபஸ்ட் இதுதான், இது எல்லாமே செகண்ட் பிளேஸ் தான். தேவ பார்வையில் மிக விளையாடப்பட்டதாக எண்ணி நேசிப்போமாக. அப்படின்னா இதுதான் தேவன் பார்க்கக்கூடிய எண்ணமாக இருக்குது. மற்றவர்களை காட்டிலும் இவைகள் நமக்கு அதிக நேர்த்தியாக தோன்றட்டும், இதனால் நாம் நம் பரலோகத்தில் உள்ள பிதாவை போன்று சாயலை அடைந்திருப்போம். நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? பூமிக்குரியவர்களை நேசிக்கும்படி மனப்பான்மை எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தோம், பரத்துக்குரிய எப்படி நேசிக்கிறதுக்கு நம்ம சிந்திய பயிற்று இருக்குன்னு பார்த்தோம். இப்படி பயிற்று கொண்டிருக்கும் போது ஒரு புது சிருஷ்டி எப்படி நம்ம நோக்கி பார்க்கும்போது அனைத்துமே மகிமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாமே சரியானது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி இன்னும் ஆயத்தமாகறோம், என்ன பர்பஸ்ன்னு பார்க்கும்போது கிறிஸ்துக்கேற்ற மனவாட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவரை போலவே மாறணும். இப்படி மாறணும்னா தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோன்னாக்கா கிறிஸ்துவனுடைய கரெக்டாக உள்ளே போகும்போது மட்டும்தான் பரத்துக்குறிகளை மாற்றப்பட முடியும், தெய்வீக செயலை அடைய முடியுது, கன்ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இந்த பாடத்தினுடைய சுருக்கமான லெசன் நமக்கு என்ன?
ஆதரவாசனத்துக்கு நன்றி. சிம்பிளாக புது சிருஷ்டிக்கு தான் இப்போ லெசன். ஈஸியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஏன்னா பாடம் முடிஞ்சிச்சு, செலுத்தாமல் அந்த நேரத்தை நம்ம இங்கே பண்ணால் சரியாக இருக்கும். ஏன் இதெல்லாம் ஏன் ஓகே கரெக்டான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு பிரஸ் யாரும் பேச மாட்டிங்களா? அண்ணே பரலோகம் தேங்க்யூ, கரெக்ட். ஏன்னா அது நேசம் இருக்கும், பட் நம்ம வைக்க வேண்டிய இடம் பார்க்கும்போது கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா நேசிக்கிறது கடமை அன்பு, நாம் பார்க்குற தெய்வீக அன்பு. அதை வைக்கும் போது அந்த அன்பு இவங்களை பாஸாக பார்க்குறோம். இதெல்லாம் சொன்னீங்க இல்லையே, ஏன் நம்ம செய்யணும்? என்ன பர்பஸ்? தேவன் அழைத்த பரமழிடம் போகும்னா இது பண்ணாதான் போக முடியும் என்று வேத வசனம் குறிப்பிடப்படுது. பரமழைப்புக்கு பங்குள்ள சகோதரி, அந்த பங்கு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்தாச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் செய்ய முடியுங்க. உங்களுடைய உடம்பை நிறைவேற்றி காமிங்க. நான் என்ன பண்ணுறேன்? நான் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி காமிப்பேன் என்பதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போனா நம்முடைய குடியிருப்பு அங்கே தான் இருக்குது, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அங்கே தான் இருக்குது, இயேசு கிறிஸ்து அங்கே தான் இருக்கிறாரு, பிதாவாய் தேவன் அங்கே தான் இருக்கிறாங்க, உயிர் தேர்ந்த பரிசுத்தமும் அங்கே தான் இருக்கிறாங்க, பாதம் அங்கே மட்டும்தான் அங்கே இருக்குது. இப்போ இவங்க அங்கே போகிறதுக்காகத்தான் இந்த பாடம். கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யுத்தங்களை போயிட்டுருக்கட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்பு. நம்மளுடைய சிந்தனை எங்கே நோக்கி போயிட்டுருக்கு, எங்கே பதிய வைக்கிறோம், ஆழம் பதிய வைக்க 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 பொசிஷன் மாற்றப்பட்டு என்ன பண்ணுறோம்போ ஜெயிச்சிருவோன்றது தான் அந்த பாடத்தினுடைய முழு சாராம்சம். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நம்ம எடுத்தவராக மாமே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தினத்திலும் கூட தேவன் நமக்கு நல்ல ஒரு அருமையான பாடத்தை கொடுத்துருக்காங்க. பாடத்தினுடைய தலைப்பானது பரத்திற்குரியவர்களை பரத்திற்குரியவைகளை நேசிக்கும்படி நம்முடைய சிந்தையை பயிற்றுவித்தல் அப்படின்ற ஒரு பாடம் 5905 நம்முடைய அன்பு சகோதரர் என்ன பண்ணார் அப்படின்னா அதில் எடுத்தாங்க. இந்த ஒரு பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றதே என்ன பண்ணாங்கன்னா பிரதரில் சொல்லிட்டாங்க. ஸோ பாடத்தில் நம்ம அந்த பாடத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பூமிக்குரியவைகளின் மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பரத்திற்குரியவர்கள் மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறது. அப்போ பூமிக்குரியவர்கள் மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறதுனா என்ன அப்படின்றத சொன்னார். பரத்திற்குரியவைகளின் மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறதுனா என்னன்னு சொன்னார் இல்லைங்களா? ஸோ அப்போ பரத்திற்குரியவர்கள் மேலே அஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு ஒரு வேளை தேவன் மேலே வச்சிருந்த ஒரு அஃபெக்ஷன் வேறு யார் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? ஸோ இது ரொம்ப கிளியராக அநேக பாயிண்ட்ஸை பிரதருங்க எடுத்து காமிச்சாங்க. ஸோ நம்மளுடைய இருதயங்களை காரியங்களை வைத்துக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வாராக. இந்த ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்து நம்முடைய அன்பு சகோதரர் அவருக்கும் சபையின் சார்பாக நம் நன்றி கூறிக்கொள்ளலாம். நம் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக பாடல் புஸ்தகத்திலே 109வது பாடலை நம்ம பாடலாம். மாறவே ஆசைப்படுகிறேன் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. என் உடை மாறணும்,
என் நடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா, உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா, உம்மை போலவே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா, உம்மை போலவே மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நம்முடைய பிதாவை தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்மத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் லூக்கா அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட சகோதரோட எங்களை கூட்டி சேர்த்து அவைக்குரிய ஆகாரத்தை தந்து வழிநடத்தி கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக எண்ணில் அடங்காத சுத்தி ஸ்தோத்திரங்களும் எண்ணிலடங்காத நன்றி மன்றாட்டுகளையும் இந்த நேரத்தில் ஏறெடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இதை கடைசி காலத்தில் இருக்கிற நாங்கள் இன்றைய நாளிலும் கூட நீ தந்த பாடம் எச்சரிப்பாகவும் எங்களை நாங்களே சோதித்தறிந்து எங்கள் குற்றக்குறைகளை சரி செய்து கொள்ளத்தக்கதாகவும் தந்துட்டு அந்த பாடத்துக்காக நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. இது அப்படியாகவே திராட்சை செடியும் கூட உதாரணமாக சொல்லப்பட்ட அந்த காரியங்களும் போலவ இது எங்களிடத்தில் நாங்கள் பரத்துக்குரிய தேவையான பற்றுதலை தவிர்த்து அநேக உலக பிரகாரமான பற்றுதல் எங்களிடத்தில் ஒருவேளை இருக்குமானால் இது அந்த காரியங்களை திராட்சை செடியில் கவாத்து பண்ணுகிறது போல நாங்கள் அதை துண்டிக்கத்தக்கதாகவும் தேவனுக்கு பிரியமான காரியங்களில் தேவனுக்கு ஏற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கத்தக்கதாகவும் இது எச்சரிப்பான இந்த பாடத்துக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இது அப்படியாகவே கிறிஸ்து உம்முடைய சித்தத்தை செய்கிறவராக இந்த உலகத்தில் இருந்தது போல எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தது போல இது நாங்களும் உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் உமக்கு பிரியமாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் நாங்கள் இருக்கத்தக்கதாக நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற மேலால் கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இது அப்படியாக நாங்களும் கூட சிந்தனையில் மட்டும் அல்லாமல் அதை கிரியாக கடைசி காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செயல்படுத்த நீர்தாமே உம்முடைய பரிசுத்தாவின் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாக கூட இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இது அப்படியாக தகப்பனே, இது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் எங்களை நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தி இது அப்படிப்பட்ட பலவீனங்களிலிருந்து விடுவித்து இது ஓடுகிற ஓட்டத்தில் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாக கூட இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இது அப்படியே கேட்டதும் கேட்க மறந்ததும் யாவும் எங்களுடைய சித்தத்தின் பிரகாரம் அல்ல, உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் செய்து முடிக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர்தாமே மாற்ற வேண்டுமா இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இதையாவும் எங்கள் ரட்சகரும் மீட்பெறும் சகாயருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் சிறிய ஜபத்தை ஏறெடுக்கிறேன். ஜபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். சபைக்கான அறிவிப்புகள். சபையார் அனைவரும் அறிவிப்புகளை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் போல் செவ்வாய்க்கிழமை அன்று 5வது தொகுதியினுடைய பெரியன் ஸ்டடி இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை அன்று தேவனுடைய ராஜ்யம் தொடர்பாடம் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர்கள் வெளியூருக்கு ஊழித்து சென்றிருக்கிறார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் திருச்சி சபைக்கு போயிருக்காங்க. நம்முடைய அன்பு சகோதரர் பூபாலன் அவர்கள் லால்குடி சபைக்கு போயிருக்காங்க. ஸோ அன்பு சகோதரர்களுக்கு நம்ம ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் நமக்கு ஆராதனை முடிந்த பிறகு என்ன ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை குரூப்பில் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் குரூப்பை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக இன்றைக்கு இப்பொழுது இந்த ஒரு பிரேக், இந்த ஒரு ஆராதனை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக் அப்புறம் 2வது சப்ஜெக்ட் இருக்குது. அன்புக்குரியவர்கள் அனைவரும் இருந்து இந்த சப்ஜெக்டை கேட்டுட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அறிவிப்புகள் இவ்வளவு தான். வேறு ஏதாவது அறிவிப்பு இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பிற்பாடு அறிவிப்பு. ஈவினிங் பேசிக் இருக்குது. ஈவினிங் பேசிக் கிளாஸ் வந்து மணி 3 மணிக்கு. ஸோ நம்முடைய
சகோதரிகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நம்ம 2வது டைம் கேட்டால் கூட அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்கும். ஸோ அதனால் அன்புக்குரியவர்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஏதாவது அறிவிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பிற்பாடு அறிவிக்கிறோம். நன்றி.